லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாமா? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாக இருந்தபடினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசியுங்கள். அந்த மனிதர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். கர்த்தருக்கு தோத்திரம். ஒரு சின்ன ஜெபமணி கர்த்தருடைய வார்த்தைகள் பேரலாமா? பரலோக தகப்பனே, நல்ல அழகான கிராமம், ஆசீர்வாதமான கிராமம், நல்ல அழகான ஒரு சுவிசேஷ கூட்டம்ப்பா. இந்த மாலை நேரத்திலே நான் கர்த்தருடைய வார்த்தையை நிற்கிறேன். சத்தம் என்னுடையது, சத்தியம் உம்முடையது, வார்த்தை என்னுடையது, வல்லமை உம்முடையது. ஏசப்பா உமக்கு நன்றி, மகிமைப்படுவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. தூர இடத்துல ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரோடும் கர்த்தர் பேசும். ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா. தெய்வனிடத்தில் இந்த புறப்படுகிற வார்த்தை வெறுமையாய் திரும்பாமல் அனுப்பிய நோக்கத்தை நிறைவேற்றுமே. இந்த ராத்திரி இந்த வார்த்தை வெளிப்படுவதாக அப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். கை உயர்த்தி தலையிலே சொல்லுங்கள். நல்ல கவனிங்க. மிக தெளிவாய் உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 கேள்வி, 2 பேருக்குள்ள கேள்வி. சகையு என்கிற ஒரு அதிகாரி, வரி வசூலிக்கிறவங்களுக்கு ஒரு தலைவன், ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர். அவனுக்குள்ள இருந்த கேள்வி, இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசு எப்படிப்பட்டவரோ என்கிற ஒரு கேள்வி. இயேசுவை பின்பற்றின சீசர்கள், கவனிங்கள், இயேசுவை பின்பற்றின சீசர்கள் அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அவங்க கேள்வி கேட்டாங்க, இயேசு எப்படிப்பட்டவரோ. இந்த ராத்திரி ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். நான் நிறைய பிரச்சனையோடு போகிறேன், நிறைய தேவைகளோடு போகிறேன், என் வாழ்வில் நிறைய அவசியங்கள் இருக்கிறது, நிறைய காரியங்கள் நான் சந்திக்க இருக்கிறேன். இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். அந்த சகை ஒரு அதிகாரி, ஒரு ஐஸ்வர்யவான். அவன் நிறைய பேரை பார்த்துருக்கிறான், நிறைய பணக்காரங்களை பார்த்துருப்பான், நிறைய நபர்களை பார்த்திருப்பான், நிறைய அதிகாரிகளை பார்த்திருப்பான். தனக்கு கீழ் உள்ள அதிகாரிகள், தனக்கு மேலுள்ள அதிகாரிகள் பலரை சந்தித்திருப்பான். ஆனால் அவன் உள்ளத்துக்குள் ஒரு கேள்வி. செத்தவனை உயிரோடு எழுப்பியிருக்கிறார், குருடனுடைய கண்களை திறந்திருக்கிறார், ஊமையனை பேச வைத்திருக்கிறார், செவிடனை கேட்க வைத்திருக்கிறார், முடவனை நடக்க வைத்திருக்கிறார், சந்திரரோகி காக்காவலிப்புக்காரனை சோமாக்கியிருக்கிறார், பச்சை தண்ணீரை பலரசமாக்கினாராம். இப்படிலாம் நிறைய கேள்விப்பட்டு நான் அவரை பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவரோ ஒரு ஆசை, ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை. இயேசு எப்படிப்பட்டவரோ? ஒருவேளை இந்த ராத்திரி உங்களுக்கு நீ கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஒருவேளை கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு நான் தெளிவாய் சொல்கிறேன், இந்த ராத்திரி இயேசு யார் என்று படம் பிடித்து காட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். சீசர்கள் இயேசுவை பின்பற்றினவர்கள், இயேசுடைய ஃபாலோவர்ஸ், அவரை பின்பற்றுகிறவர்கள். ஆனால் அவர்களுக்குள்ளும் ஒரு கேள்வி. அந்த கடல்ல பிரயாணமாகிறார், காற்று அதிகமாக இருக்கிறது. இயேசு எழும்பி காற்றை இறையாதே கடலை அமைதலா இருந்தபோது உடனே அமைதல் உண்டாயிற்று. நான் பல இடங்களுக்கு ஊழியங்களுக்கு போகிறதுனாலே தூத்துக்குடியில் இப்போ ஒரு பெரிய போதகர், அவர் அப்பொழுது கடற்கரையில் மீன் பிடித்து கொண்டிருந்தார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார், பாஸ்டர், சுனாமி போல ஏதாவது கடலில் சிம்டம்ஸ் ஏற்பட்டால் 4 நாட்கள் ஆகும். அதனுடைய நார்மல் ஸ்டேஜ் வர்றதுக்கு 4 days ஆகும், போக முடியாது. ஆனா இயேசு சொன்ன போது காற்றும் கடலும் உடனே கீழ்ப்படிந்தது. இயேசு எப்படிப்பட்டவரோ? அவர்களுக்குள்ள ஒரு கேள்வி. கிறிஸ்தவர்களா இருக்கலாம், நீங்கள் பகுதி நேர ஊழியங்கள் கூட செய்யலாம். இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகை தேடினான். கை உயர்த்தி அலையிலே சொல்லுவோமா? ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நேரடியாக உள்ள போகலாம் என்று நினைக்கிறேன். ஒரு 7 காரியங்கள் சொல்ல ஆசைப்படுகிறேன், பார்க்கலாம். இயேசு எப்படிப்பட்டவர், இந்த சம்பவத்திலிருந்து வரப்போகிறோம். இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவன் விரும்புகிற காரணம் என்னவென்றால், ஆண்டவருக்கு தோத்திரம், அவர் வாழ்க்கை நீங்கள் முடியும் போது புரிந்து கொள்வீர்கள் மிக தெளிவாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். பணத்துக்கு அவன் ஒரு கஷ்டப்படலை, அவன் வசதிக்கும் கஷ்டம் இல்லை. ஆனால் சமுதாயத்தில் அவனுக்கு நல்ல பேர் இல்லை. ஜனங்கள் சொல்றாங்க, இவன் பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறான், நல்ல பேர் இல்லை. ஜனங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்க முடியல, சமுதாயத்தில் நல்ல பேர் இல்லை. அதனால் அவரை பார்க்க ஆசை, ஒளிச்சிருந்து அவரை பார்க்கிறார், ஒளிச்சிருந்தா அவரை பார்த்தார்.
ஆனால் இயேசு எப்படிப்பட்டவரோ என்கிற கேள்விக்கு இந்த சரித்திரத்திலிருந்து லூக்கா 19ஆம் அதிகாரம் சகேயுவின் வாழ்க்கையிலிருந்து ஒரு 7 காரியங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். வாசிக்கலாமா? அதனுடைய முதலாம் அந்த 19ஆம் அதிகாரம் அதனுடைய glory be to God 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில், வேதம் சொல்லுகிறது, அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில். கவனிங்க, நம்பர் 1, இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் எப்படிப்பட்டவரோ? வேதம் சொல்கிறது இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் அவர் நடந்து போனார். அல்ல, கவனிங்க, ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பதாக நானும் என் துணைவியாரும் ஒரு ஸ்டடி டூரா இஸ்ரவேல், எகிப்து, பாலஸ்தீன் இங்கெல்லாம் சுற்றி பார்க்க போயிருந்தோம். அப்போ எருசலேமிலிருந்து எரிகோ வரும்போது அந்த எரிகோ என்ட்ராகும் போது ஒரு போர்டு இருக்குது, எபிரேய வார்த்தையிலும் ஆங்கிலத்திலும் அந்த 1-2 லாங்குவேஜில் ஒரு போர்டு இருந்துச்சு. அதில் எழுதியிருந்துச்சு, இங்கே பாதுகாப்பு இல்லை, கவனமாய் செல்லவும். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அப்படி எழுதப்பட்டிருந்தது. நான் ஃபோட்டோ எடுத்தேன், வீடியோ எடுத்தேன். அதனால உங்களுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் தான், இங்கே செக்யூரிட்டி இல்லை அப்படின்னு போட்டிருந்தாங்க. பைபிளில் வாசிக்கிறவங்கள ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறையில் கள்ளன் கையில் மாட்டிக்கொண்டான் என்று. இன்றைக்கு வரலும் அந்த இடம் விருத்தியாகவில்லை, இன்றைக்கு வரலும் அந்த இடம் செழிப்பாகவில்லை. இஸ்ரவேல் எருசலேம் பார்த்தீங்கன்னா வண்டர்ஃபுல் பிளேஸ், வாவ், சூப்பர். ஆனால் எரிகோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பூவரா அசிங்கமா இருக்கிறத நான் பார்த்தேன். என்ன காரணம்? இயேசு, வேதம் சொல்லுகிறது, இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் அவர் நடந்து போனார். அர்த்தத்துக்குள்ள போலாமா? வாசிக்கலாம். யோசுவாவின் சரித்திர புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை ஒன்று வாசிப்பீங்களா? யோசுவா 6ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பதாக சபிக்கப்பட்டவன். எரிகோவை கட்டணும்னு நினைச்சோம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் துதித்தார்கள். அல்லேலூயா. 6 குதிரை பூட்டின ரதம் போகும், அவ்வளவு பெரிய வால். ஆனா ஒரு சின்ன ஒரு கோட்டை. ஆனால் தேவ ஜனங்களுக்கு தடையா இருந்தது. அவர்கள் துதித்த போது எரிகோ விழுந்து விட்டது. இதை கட்ட நினைக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். வாசிங்க. அவன் அதை அஸ்திவாரத்தை போடும்போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கும் போது தன் இளைய குமாரனையும் கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். எரிகோன சாபம், கற்றவனும் சாபம், அவன் மகனுக்கும் சாபம், வாசல் நிலை விடும்போது சாபம். சாபம் இன்னைக்கு வரைக்கும் இது கட்ட முடியல, மண்மேடா இன்னைக்கு வரைக்கும் அப்படி இருக்குது. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். இயேசு எதற்குள் பிரவேசித்தார்? சாபத்துக்குள் பிரவேசித்தார். அவர் யார் தெரியுமா? ஆசீர்வாதத்தின் தேவன். ஒருவேளை கேள்வி கேட்கலாம், ஏன் இந்த மரணம்? ஒருவேளை கேள்வி கேட்கலாம், ஏன் இந்த அகால விபத்துகள், ஏன் இந்த நஷ்டம், ஏன் இந்த கஷ்டம், தலைமுறை, ஏன் இந்த பிரச்சனை சொல்லுகிறீர்களோ? உங்கள் வாழ்வில் இயேசு பிரவேசிக்க விரும்புகிறார். இயேசு யார் தெரியுமா? எரிகோவில் பிரவேசித்தவர். உங்கள் வாழ்வில் பிரவேசித்து உங்கள் சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். அது வெறுமையா சொல்லல, அப்படி நடந்துருச்சு பாருங்களேன். நீங்க வாசிங்க 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் அப்படி 34ஆம் வசனத்தை வாசிங்கள். இவன் நாட்களில் பெத்தேல் ஊரானாகிய ஏலியர்களை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது ஆபிரகாம் என்னும் மூத்த குமாரனையும் அதன் வாசலை வைக்கும் போது யோசேப்பு என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். சாபம் நிறைவேறி விட்டது, சாபம் பலித்து விட்டது. பைபிள்ல சாபம்னு ஒன்று இருக்கா பாஸ்டர்? இருக்கு. அது மனிதனுடைய சாபம் அல்ல, கர்த்தருடைய சாபம் இருக்கு. பைபிள் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, சாபம் இருக்கிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 16 வரையிலும் ஆசீர்வாதம் உண்டு. ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் அதே அதிகாரத்தில் சாபம் அதிகமாயிருக்கிறது.
நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 33 வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 33 வசனத்தை வாசித்து பாருங்கள். துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. நீதிமானுடைய வாசஸ்தலத்தை அவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். இது ஒரு ஆசீர்வாத பெருவிழா. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. துன்மார்க்கம் என்ன? பொதுவான சொல்ல விபச்சாரம், வேசித்தனம், களவு அல்லது சண்டை, வம்பு, மதுபானம், லகரி வஸ்துகள், இது மட்டும் தான் துன்மார்க்கன். வேதம் சொல்கிறது, வேதத்தை மறக்கிறவன் துன்மார்க்கன். துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. இயேசு யார்? அவர் எப்படிப்பட்டவரோ? எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போனார். ஒருத்தர் சாபமான இடம் யாராவது விரும்புவாங்களா? இன்றைக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தது. நேற்று நான் ராமநாதபுரத்தில் இருந்தேன். ராமநாதபுரத்தில் ஒரு நாள் மீட்டிங்ல பிரசங்கிக்க நான் போயிருந்தேன். ஒரு காலத்துல ராமநாடுனா என்ன தெரியுமா? அது பனிஷ்மெண்ட் பிளேஸ். சரியான மழை பெய்யாது, சரியான தண்ணி இருக்காது. ஆசிரியர், காவல்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகளை பனிஷ்மெண்ட் பிளேஸ்னா ராமநாட்டில் தான் போடுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா இங்க வருமானம் என்னன்னு ஒருத்தர் கேட்டதுக்கு சொன்னாரு, காசை கறியாக்குவாங்க, கறியை காசாக்குவாங்க. அல்ல, உங்களுக்கு புரியுதா? இல்லை இங்கே தான் இருக்கீங்களா? ராமநாத மாவட்டத்தினுடைய வருமானம் என்னன்னு கேட்டேன். அதை காசை கறியாக்குவாங்களாம், கறியை காசாக்குவாங்களாம். எனக்கு அதுமே புரியல. அப்போ எப்படின்னு கேட்டேன். அந்த காலத்தில் காமராஜர் பீரியட்ல அந்த ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து விதைச்சிருக்காங்க சீமாவோட. அது சீமன்னா வெளிநாடு, அதனால தான் சீமையிலேருந்து வந்தனால அதுக்கு பேர் சீமாவுடன்னு பேர். இந்த உடமரத்தை பணம் கொடுத்து வாங்கி அதை வெட்டி அதை கார்பன் ஆக்குவாங்க, கறியாக்குவாங்க. காசை கறியாக்குவாங்க, பிறகு இந்த கறியை காசாக்குவாங்க. எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா? ஹலோ. புத விரும்ப மாட்டாங்க. இன்னைக்கு போன வருஷங்கள் கொஞ்சம் நல்ல மழை பெய்ததுனால கொஞ்சம் பச்சையா பார்த்தேன். மற்றபடி வறட்சியான இடம். பல முறை எங்கள் ஊழியங்களுக்கு போயிருக்கிறேன். வறட்சியான இடம் யாரும் விரும்புகிறதில்லை. செழிப்பை விரும்புவார்கள், நல்ல வசதியான வாழ்க்கையை விரும்புவார்கள். கன்னியாகுமரியை விரும்புவாங்க, திருநெல்வேலியை கூட ரொம்ப விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இங்க எங்க பார்த்தாலும் சேனல்ல தண்ணியா இருக்கு. எனக்கு கூட கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கும். உங்க ஊருக்கு கிழக்கோடி தான் இருக்கும், ஆனா எங்களுக்கு மழை பெய்யாது, உங்களுக்கு மழை பெய்யும். அல்லேலூயா. ஆமா, போட்டோம். அப்ப யாரும் விரும்புகிறதில்லை. செழிப்பை விரும்புவார்கள், பட்டணத்தை விரும்புவார்கள். ஆனா இயேசு எங்கே பிரவேசித்தார்? எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போனார். சாபம், சாபம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெரிய மூத்த போதகர் அவர் தன்னுடைய பிரசங்கத்தில் சொன்னார். இப்பொழுது தூத்துக்குடி மாவட்டம், அப்பொழுது திருநெல்வேலி மாவட்டம். அவங்க சொன்னார், எங்களுடைய தாத்தா, எங்க அப்பாவுடைய அப்பா, எங்க தாத்தா, தாத்தா, பெரிய தாத்தா, சின்ன தாத்தா, அவங்க எல்லாம் பெரிய பணக்காரர்கள், ஜமீன்கள், நிலக்கிழார்கள், லேண்ட்லார்ட்ஸ். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு முறை ஒரு ஏழை மனுஷனுடைய மாடு அந்த வயல்ல போய் நிறைய சேதத்தை ஏற்படுத்திடுச்சு. நம்மளை கேட்க யார் இருக்கான்னு சொல்லி இவங்க எல்லாம் பெரிய சண்டியர்களை பொழுது இவங்க எல்லாம் மரத்தில் அந்த மாட்டை கட்டி போட்டு உயிரோட உரிச்சாங்களாம். அந்த மாடு கதறி கதறி செத்து போச்சான். இது நடந்தது. அவர் சொல்ற, எங்க தாத்தா காலத்து நடந்துச்சு. நடந்த சம்பவம் சொல்றார் அவர். என் கண்களுக்கு முன்னால நாங்க இதெல்லாம் பார்த்தோம். அந்த சம்பவம் நடந்த பிற்பாடு அடுத்த தலைமுறை இன்றைக்கு வரையிலும் எங்களுடைய குடும்பத்தில் ஆண் பிள்ளைகள் பிறந்தாலும் பெண் பிள்ளைகள் பிறந்தாலும் ஒருத்தருக்கும் கையிலையும் காலையும் 5 விரல் இருக்காது, 2 விரல் தான் இருக்கும். மாடு மாதிரி தான் இருக்கும். அதுல தப்புறது நான் மட்டும்தான். ஒருவேளை நான் ஊழியக்காரனா மாறணுங்கிறது தான் கர்த்தர் என்ன விட்டாரான்னு தெரியல. ஆனா அப்போ அவர் சொல்லும் போது கூட அவருக்கு கூட ஒரு சின்ன பிசிக்கல் சேலஞ்ச். அவரு கூட ஒரு கால் கொஞ்சம் தாங்கி தான் நடப்பார். எனக்கு தெரியும், ஐ நோ வெரி வெல். சாபம் என்பது உண்டு. நல்ல கவனிங்க. பைபிள்ல வாசிக்கிறோம், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. அப்படின்னா காரணத்தோடு உள்ள சாபம். உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லி தரேன். எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் சபிக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கணும். உங்க பிள்ளைகளை சபிக்காதுங்க. வேதம் சொல்கிறது, ஆசீர்வாதத்தை என்று சாபத்தை கூறாதிருங்கள். பைபிள் சொல்கிறது, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர் என்று அறிந்து நீங்கள் ஆசீர்வதியுங்கள். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. அப்ப சாபம்னு ஒண்ணு இருக்கு, கட்டாயம் இருக்கு. இயேசு எங்கே பிரவேசித்தார்? எரிகோவில் பிரவேசித்தார். இயேசு யார்? அவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி ஈரோடு பக்கத்துல பவானி அங்க ஒரு கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ண போயிருந்த போது திருப்பூர்ல வாட்டர் போர்ட்ல பணிபுரிகிற ஒரு பெரிய அதிகாரி அவங்க வீட்டில் தங்கி இருந்தேன்.
அந்த கல்யாண மண்டபத்திற்கும் வீட்டுக்கும் அவர் தான் என்னை காரில் கூட்டிட்டு வருவார். அவர் வீட்டில் என்ன தங்க வச்சிருந்தாங்க. அப்போ அவருடைய சாட்சியை கேட்டேன். இயேசுவை அறியாத குடும்பத்தை சார்ந்தவர். அவர் சொன்னார், எங்களுடைய குடும்பத்தின் சாபம் என்ன? நேற்று பாஸ்டர் இஎஸ் மணி சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க அம்மா எப்படி பைத்தியம் முடிச்சிருந்தாங்க, அந்த சாட்சியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது மாதிரி தான் அவர் சொல்றாரு, எங்க குடும்பத்தின் மேல உள்ள சாபம் என்ன தெரியுமா? ஆண் வாரிசுகள்லாம் இறந்துருவாங்க. எங்க பெரியப்பா கிடையாது, சித்தப்பா கிடையாது, மாமா கிடையாது, மச்சான் கிடையாது, அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது. எல்லாரும் பார்த்தா விதவைகளா தான் இருப்பாங்க. ஆனா எனக்கு கல்யாணம் ஆகல. எனக்கு ஜாதகம் எழுதியிருந்தாங்க, கல்யாணத்துக்கு முந்தி வாலிபனா இருக்கும்போது நானும் சாகணும். திரும்பி பார்த்தால் என்னுடைய குடும்பங்களிலே கரெக்டா ஆண் வாரிசா இருக்காது, ஏதோ ஒரு சாபம். அப்ப அந்த டைம்ல இவர் கல்லூரி படித்து நல்ல வாலிப நாட்கள் இருக்கும்போது இவரை ஒரு நபர் சந்தித்து இயேசுவின் அன்பை சொன்னார். இயேசு உங்களுக்காக மரித்திருக்கிறார், உங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசுவை நீங்க நம்பினால் உங்கள் சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதை இயேசு விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு வார்த்தை பதிவு செய்கிறேன், நீங்கள் வியாதியோடு இருப்பதை இயேசு விரும்புகிறவர் அல்ல. நீங்கள் சாபத்தோடு இருக்கிறதை இயேசு விரும்புகிறவர் அல்ல. நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறதை இயேசு விரும்புகிறவர் அல்ல. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற இயேசு விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதை இயேசு விரும்புகிறார். ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆராதிக்க ஆரம்பித்தார். இன்ஜினியரா மாறிட்டார். அவர் சொல்றார், ஒருமுறை நான் பணி செய்து கொண்டிருந்த போது நான் மறந்துட்டேன், ஒரு விபத்து எனக்கு ஏற்பட்டது. எவ்வளவோ பெரிய உயரமான இடத்திலிருந்து விழுந்து விட்டேன். ஆனால் ஜாதகத்தை புரட்டி பார்த்தால் எனக்கு எப்பொழுது சாவு வரும் என்று கண்டம் இருக்கிறது என்று சொன்னார்களோ அதே நாளில் எனக்கு விபத்து ஏற்பட்டது. எல்லாரும் அழுதாங்களாம். நம்ம குடும்பத்தில் நடக்கிற மாதிரி தான் நடக்குது. இவனுக்கும் ஜாதகத்துல இத்தனை வயசுல சொத்து போவான் இருக்குது, விழுந்துட்டான். அப்ப இவர் சொன்னார், ஆண்டவரே நான் உண்மை ஏற்றிருக்கிறேன், இதுல என் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை எனக்கு தரணும். ஹல்லேலூயா. ஜெபித்த போது மரண தருவாயிலிருந்து அவரை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். ஆமென் சொல்லுங்க. அவருக்கு திருமணமானது. நான் பார்த்தபோது அவருடைய பிள்ளைகள் +2 படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பெரிய பிள்ளைகளா நான் பார்த்தேன். அவர் சொன்னார், என்னோடு என் சாபங்கள் இந்த குடும்பத்திலே நின்று விட்டது. கையை உயர்த்தி உடலிலே சொல்லுங்களேன். ஏசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஏசு எப்படிப்பட்டவர்னு சகைக்கு ஒன்று பார்க்க ஆசை, சீசர்களுக்கு ஆசை. சொன்ன உடனே காற்று அமைதலாயிற்று, சொன்ன உடனே கடல் அமைதலாயிற்று. இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் எரிகோவில் பிரவேசித்தார். நீங்க வாசிப்பீங்களா? கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். கலாத்தியன் சாப்டர் 3 verse 13. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விட்டார். கைவே தலையிலே சொல்லுவோமா? எப்படிமா? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, ஆமென், நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விட்டார். புரிஞ்சுதா? அப்ப இனி சாபம் இல்லை. நீங்கள் இயேசுவை நம்ப முடியுமானால், இயேசுவை விசுவாசிக்க முடியுமானால், இயேசுவை இரட்சகராய், இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ள முடியுமானால் இனி உங்களுக்கு சாபம் இல்லை. காரணம், அவர் யார் தெரியுமா? அது சபிக்கப்பட்ட ஊர்தான், அது கட்ட முடியாத ஊர்தான், அது சாபம் பலித்த ஊர்தான். ஆனால் அங்கே இயேசு பிரவேசித்து விட்டார். வெளிச்சம் வந்த இடத்துல எப்படி இருள் இல்லையோ, இயேசு ஒரு ஆசீர்வாதத்தின் தேவன். அவர் 5 அப்பத்தை 2 மீனை 5000 பேருக்கு கொடுக்கிறவர், பச்சை தண்ணீரை பழரசமாய் மாற்றுகிறவர். அவர் ஆசீர்வாதத்தின் தேவன். இன்னைக்கு இயேசுவே என்று நம்ப முடியுமானால், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் தகப்பன் என்று நீ நம்ப முடியுமானால் உன் வாழ்வில் இயேசு பிரவேசிப்பார். தலையிலே சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய காரியங்களை சொல்ல முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஆண்டவர். ஆமென். அந்த கால தண்டனை, இயேசு சிலுவையில மரித்து உயிரோடு எழும்பினதுனால சிலுவை ஆசீர்வாதத்தின் சின்னமாய் தருகிறது. ஆனா சிலுவை என்ன தெரியுமா? இயேசுநாதர் கால வரையிலும் அது ஒரு சாபத்தின் அடையாளம். இன்றைக்கும் அரபு தேசங்களுக்கு நான் பலமுறை டிராவல் பண்றேன். தேவன் அனுமதித்தால் இந்த வருடத்துக்கு கர்த்தர் என்னை கொண்டு போவார்னு விசுவாசிக்கிறேன். பலமுறை அரபு நாடுகளுக்கு பல இடத்துக்கு போயிருக்கேன். அடைக்கப்பட்ட அரபு நாடுகளில் உள்ள சட்டம் என்ன தெரியுமா? இன்றைக்கும் கொடூரமான பாவத்தை செய்தால் அவனை கொன்று கிரைன்ல தூக்கி விட்டுருப்பாங்க. போறவங்க எல்லாம் பேசுவாங்க. சாயங்காலம் குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் குறிப்பிட்ட நேரம் வரையில ஏன் அவனை தூக்கி போட்டிருக்காங்க, என்ன தப்பு செய்தான்னு பேசுவாங்க. இப்படித்தான் கிறிஸ்து நமக்காக சாபமானார். அவர் ஒரு தவறு செய்யவில்லை, அவர் பரிசுத்தவான். ஹல்லேலூயா. நமக்காக, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக,
உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக, உங்கள் தலைமுறை ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக, உங்கள் வம்சங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக, உங்கள் தொழில் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக, உங்கள் கல்வி ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக, உங்கள் வியாபாரம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக கிறிஸ்து நமக்காக அவர் சாபமானார். அல்லேலூயா. ஒரு அடி பாடலாமா? அன்பு அன்பு பரிசுத்தவான் ஃபாதர் பர்க்மன்ஸ் அழகா பாடுறாங்களே, சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. பாடுமா? சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி, ஐயா சிலுவையிலே வெற்றி கைத்தடி பாடுமா சேர்ந்து, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ இரக்கத்துக்கு முடிவே இல்ல, உங்க அன்பிற்கு அளவே இல்ல, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்ல, உங்க அன்புக்கு அளவே இல்ல, அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். அவை காலைதோறும் மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன். அல்லேலூயா. நல்ல புரிந்து கொள்ளுங்கள், அறிக்கை பண்ணுங்கள். இனி உங்களுக்கு சாபம் இல்லை. நீங்கள் ஆசீர்வாதத்தின் தலைமுறை, சாபத்தின் தலைமுறை அல்ல. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் வாசிக்கிறவர்ல சேம், காம், யாபேத், அது 3 பேர் நோவாவுடைய பிள்ளைகள். ஆனா காம் அவன் தான் கானானியர்களுக்கு தலைவன். ஆனால் தன் தகப்பனுடைய காரியத்தை வெளியில சொன்னதனால் சாபம், தலைமுறையின் சாபம், அவனுடைய வாழ்வில் தலைமுறையின் சாபம் தொடர்ந்து விட்டது. எத்தனை தலைமுறைக்கு சாபம்னு தெரியாது. அல்லேலூயா. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன், எத்தனை தலைமுறைக்கு சாபம் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ராத்திரி இயேசுதான் என் ஆண்டவன் விசுவாசிக்க முடியுமானால், அறிக்கை பண்ண முடியுமானால், இனி நீங்கள் ஆசீர்வாதத்தின் தலைமுறை, இனி சாபத்தின் தலைமுறை அல்ல. அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் இயேசு சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஆண்டவர். சகேகூர் ஆசை. இயேசு எப்படிப்பட்டவரோ? அரிய ஆசை. இயேசு எப்படிப்பட்டவரோ? பார்க்க ஆசை. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகிறவர். சாபத்தில் பிரவேசித்து ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் ஒரு இடத்துக்கு வந்தா தலைமுறையே மாறி இருந்து தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் நல்லவர். திடீரென்று ஒருவேளை கனத்துக்குரிய முதலமைச்சர் அவர்களோ, அல்லது கனத்துக்குரிய பாரத பிரதமரோ, ஒருவேளை கனத்துக்குரிய ஜனாதிபதியோ, ஒருவேளை என்ன ஊர் பாஸ்டர் கொஞ்சம் மறந்துச்சேனே, தேனிக்குளம், தேனிக்குளத்துக்கு வந்துட்டாங்கன்னா இப்படியா இருக்கும் நினைக்கீங்க? எல்லாம் அங்கத்தான் இருக்கீங்களா? ஹலோ, ரோடு மாறிடும், எல்லாம் மாறிடும், எல்லா அதிகாரிகள் வந்துருவாங்க. வாழ்க்கையும் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது, நான் என்னுடைய பிரசங்கத்தில் ஞாபகப்படுத்துவதை. அதாவது ஜனாதிபதிகள் காலத்தில் இப்போ நமக்கு அம்மா முர்மு ஜனாதிபதியாக இருக்காங்க. அப்படி பின்னால் போய் போய் பார்த்தீங்கன்னா ஐயா அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்தாங்க. அதுக்கு முன்னால் தேடி பார்த்தீங்கன்னா கேரளாவை சார்ந்த KR நாராயணன் ஜனாதிபதியாக இருந்தார். ஏழை குடும்பத்திலிருந்து வளர்ந்தவர். சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து ஒரு மரம் வெட்டுற தொழிலிருந்து கஷ்டப்பட்டு வந்தவர். அவர் நிறைய படித்து அரசியல் போய் அப்படி எப்படி ஆகி ஜனாதிபதி ஆயிட்டார். ஜனாதிபதி ஆனால் அவங்க எங்கே இருப்பாங்க? அவங்க அதான் மூத்த குடிமகன். டெல்லியில் ஜனாதிபதி மாளிகையில் இருப்பாங்க. ஒருவேளை அவங்க வர்றதா இருந்தால் கேபிட்டலில் இருப்பாங்க. ஒருவேளை ராஷ்டிர பவன் சொல்லுவாங்கல்ல, கவர்னர் மாளிகை, அங்கே தான் வந்து இருப்பாங்க. ஏன்னா அங்கே தான் அவங்களுக்குள்ள எல்லா வசதியும் இருக்கும். ஏன்னா கூட டாக்டர்ஸ் வருவாங்க, கூட பெரிய அதிகாரிகள் வருவாங்க. இவருக்கு சமைக்கிறதுக்கு ஆள் கூட இருக்கிறோம். இவருக்கு சமைக்கிறதுக்கு நல்ல படித்தவங்க இருப்பாங்க. சாப்பாட்டில் ஃபுட் பாய்சன் இருக்கான்னு பார்க்கறதுக்கு நியூட்ரிஷன் படித்தவங்க இருப்பாங்க. அவருக்கு ஷூ கட்டி விடுறதுக்கு ஆள் இருக்கும், பேப்பர் படித்து சொல்ல ஆள் இருக்கும். ஜனாதிபதிக்கு அவ்வளவு சகல வசதியும் பண்ணியிருப்பாங்க. இவர் முதல் முறையாக ட்ரிவாண்ட்ரத்துக்கு வந்தார், திருவனந்தபுரத்துக்கு முதல் முறையாக வந்தார். கவனிங்க, ஒரு மனுஷன் பிரவேசித்தா ஒரு இடமே மாறும், வீடு மாறும்னா நம்முடைய ஆண்டவர் மனிதன் அல்ல, அவர் தெய்வம், அவர் ரட்சகர், அவர் ஆண்டவர். அதை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
இவர் திருவனந்தபுரத்துல அந்த ராஜ் பவன்ல உட்கார்ந்து இருந்த போது இவருக்கு பழைய நினைவுகள் போயிட்டு, கரெக்டா ட்ரிவாண்ட்ரத்துல இருந்து 50 கிலோமீட்டர்ல இவருடைய கிராமம். இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பம். இவருடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், இவருடைய சின்ன வயதுல இருந்து இவருக்கு நண்பனான ஒரு மனிதன். அவருடைய கல்லூரி வரையிலும் ஒன்றாய் பயந்தவர்கள். இவர்கள் கல்லூரியிலும் பயந்தவர்கள். சூழ்நிலை நிமித்தமா அங்க போய் இங்க போய் ரொம்ப நாள் அவர் மீட் பண்ணல. அவர் நடுத்தர வசதி, இவங்க கஷ்டப்பட்டவங்க. பல நாள் அவங்க வீட்டில் போய் தங்கியிருக்கிறார். பல நாட்கள் அவங்க அம்மா கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுருக்கிறார். அவருக்கு ஒரு நன்றி உணர்வு வந்து தன்னுடைய அதிகாரியை பார்த்து கூப்பிட்டார். எங்க ஊர் இங்க இருக்குது, எங்க ஊர் பக்கத்தில் இந்த கிராமம், இந்த கிராமத்தில் என்ன நபர் இருக்காரா, ட்ரை ஷூட் பண்ணி போன்ல என்ன கூப்பிடுங்கட்டார். ஜனாதிபதி அல்லவா. சில நிமிடத்திற்குள்ள டெலிபோன் டைரக்டர் எல்லாம் பார்த்து அவர் லைன்ல கூப்பிட்டாங்க. அவர் லைன்ல கூப்பிட்டோன்னு இவர் பேசுறார். பா நான் KR நாராயணன் பேசுறேன். அவங்க இருந்து ஆராயணம் பா உன் ஃப்ரெண்டு KR நாராயணன் பேசுறேன். அப்போ சொன்னார், இன்னும் புரியலையா, நான் ஜனாதிபதி பேசுறேன். ரெண்டு பேரும் பரஸ்பரமா ரொம்ப நாள் கழிச்சு பேசிக்கிட்டாங்க. அப்போ சொன்னாரு, உங்க அம்மா உயிரோடு இருக்காங்களா? இருக்காங்க. நல்ல வயசு. அப்படியா, நான் நாளைக்கு உன் வீட்டுக்கு வர விரும்புறேன். பொதுவாக ஜனாதிபதி வராங்கன்னா அவங்களுக்கு எங்க வராங்க, எங்க தங்குறாங்க, என்ன ப்ரோக்ராம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி சீக்கிரட்டா அங்க சிஐடிஸ் முதற்கொண்டு அவங்க செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஈஸியா வர முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஆபத்துகள் இருக்கும், ரொம்ப பாதுகாப்பு அவங்களுக்கு தேவை. இந்த ப்ரோக்ராம்ல அவருடைய ப்ரோக்ராம்ல இல்லை. திடீர்னு அவர் சொன்னார், இல்லை நான் வரேன். நோ நீ வந்தா ஜனாதிபதியை பார்த்த மாதிரி இருக்கும், நான் உன் வீட்டுக்கு வந்தா நண்பனை சந்திச்சது மாதிரி இருக்கும், நான் உன் வீட்டுக்கு வர விரும்புறேன் சொல்லிட்டு சொன்னாரு. சரிப்பா, உங்க அம்மா இருந்தாங்கன்னா நான் உன் வீட்டில் வந்து நாளைக்கு கொஞ்சம் கிழங்கும் கப்பையும் நல்ல வலி அறியும் கொஞ்சம் சாள மீன் சாப்பிட விரும்புறேன் கேட்டீங்களா? இவர் ஜனாதிபதிக்கு கேட்டீங்கன்னா வெஸ்டர்ன்ல செய்யற ஆள் உண்டு, ஹலோ சவுத் இந்தியன்ல வேணுமா செய்யறதுக்கு ஆள் உண்டு, எல்லாம் ஆள் உண்டு, நிறைய ஆள் உண்டு. இவருக்கு நம்ம கன்னியாகுமரி கிடைச்ச 3 ஆசீர்வாதம் தெரியுமா உங்களுக்கு? கப்பை சக்க சாள கட்டியலா எனக்கு பயங்கர இஷ்டம் போட்டு. இது நமக்கு ஆசீர்வாதம் தெரியுமா? ஹலோ எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? சரி, நல்ல ஃபுட், வெரி குட் ஃபுட். அது இவருக்கு ஆசை. உங்க அம்மா இருந்தா செய்ய சொல்லு, நாளைக்கு நான் அதை சாப்பிட விரும்புறேன். என்ன ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது, சொன்ன டைம் ஆயிரும், நான் உள்ள வர விரும்புறேன். கமான் லிசன். உடனே நான் அதிகாரியை பார்த்து சொன்னார், நாளைக்கு மத்தியானம் என் ஃப்ரெண்ட் வீட்டில் லஞ்ச் எடுக்க போறேன், அதுக்குள்ள காரியங்களை அரேஞ்ச் பண்ணுங்க. எப்படி இருக்கும் ப்ரோக்ராம் லிஸ்ட்ல? அது இல்லை, 24 hours தான் இருக்கு. 24 hours இந்த கிராமத்துல ஜனாதிபதி போறாருன்னா என்ன நடக்கும்? நல்ல யோசிச்சு பாருங்க. இன்னைக்கே பாருங்க, இவ்வளவு நவீன காலத்துல நாகர்கோவில் பக்கத்துல ஒரு கிராமத்துல எளிமையான எங்க ஊர்ல இருக்கிற அந்த காலத்து கிராமங்கள் மாதிரி இருக்கு. ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கு சிட்டிக்கு, எதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குமா? ஒரு 3 கிலோமீட்டர் 3-3.5 கிலோமீட்டருக்குள்ள இவ்வளவு கிராமமா இந்த 2025 இருக்கு. அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த கிராமம், குக்கிராமம்? பெரிய தலைவலி ஆகி போச்சு எல்லாருக்கும். ஹைவே டிபார்ட்மெண்ட் சொன்னாங்க, யோ நாளைக்கு ஜனாதிபதி வரப்போற ரோட்டை போடியா. அது மெட்டல் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எம்பியும் மாற்ற முடியல, MLA மாற்ற முடியல. போட்டான் பாருங்க 24 மணி நேரத்தில் ஃபிளைட் ரன்வே மாதிரி ஆக்கிட்டான். அந்த ஊரில் ஸ்ட்ரீட் லைட்டே கிடையாது, அடுத்த எலக்ட்ரிசிட்டி போட்டு போகுது. யோ யாரையா போடு, நாளைக்கு ஜனாதிபதி வர போற லைட்டை போடியா. மணவாளனுக்கு அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி மாதிரி இந்த ஊர் மாறிட்டு கட்டியலா. ஆமா, ரொம்ப பயங்கரமா மாறிடுச்சு. வீட்டை சுத்திலும் AK-47 ஆளுங்க போட்டு இருக்கான். பெரிய பெரிய போக்கஸ் லைட் எல்லாம் போட்டு விட்டாங்க. ஒருவேளை ஜனாதிபதி வரும்போது டவர் இருக்காதான்னு சொல்லி அவருக்கு ஒரு டெம்பரவரி செல்போன், ஒரு லேண்ட்போன் பேசுறதுக்கு டவர்ஸ் போட்டாங்க. பிரபலமா பேச்சு நடக்குது. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? அது ஜனாதிபதி ஃப்ரெண்டா, நாளைக்கு ஜனாதிபதி அங்க வர போறாராம். ஹலோ, இந்த சம்பவத்தை நான் அரபு தேசத்துல ஒரு முறை நான் சொன்ன போது ஒருத்தர் சொன்னார், நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை, அந்த ஊரை சார்ந்தவன் நான், இது எங்க ஊர்ல நடந்தது என்று அவர் என்கிட்ட சொன்னார். ஆண்டவர் நல்லவர். கவனிங்க, நான் இது கதையை சொல்ல, நடந்த சம்பவத்தை, பேப்பர்ல வந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். ஓகே, எல்லாம் ரெடி ஆயிட்டு, ரோடு ரெடி ஆயிட்டு, வாட்டர் ரெடி ஆயிட்டு, தண்ணி எல்லாமே ரெடி ஆகி ஜனாதிபதியில் வரப்போகிறார். வழிநடுவே பள்ளிக்கூடம் மக்கள், வழிநடுவே கல்லூரி பிள்ளைகள். அவர் ஆள் ரொம்ப நல்ல ஆளு, 10 ஆண்டுகள் நமக்கு ஜனாதிபதியாக இருந்தார். கவனிங்க, பெரிய கூட்டம், பயங்கர பாதுகாப்பு. ஓகே, அவர் நேரா வந்தார். 12 மணிக்கெல்லாம் வந்துட்டார். நண்பரை கட்டுப்பிடித்து அழ, அவர் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை இன்ட்ரோடியூஸ் பண்ண, அவங்க அம்மா இன்ட்ரோடியூஸ் பண்ண, இவர் அழ சந்தோஷப்பட்டு போட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவர் சொன்னது மாதிரி கொஞ்சம் கப்பையும் கொஞ்சம் சாளையும் அரியும் சாப்பிட்டுட்டு அவர் அங்க போனார். 1 மணிக்குள்ள அங்க போனார். ஊரு தளபதியே மாறிச்சு கட்டியலா. அங்க தங்கல, ராத்தங்கவில்லை, ஒரு ராத்தங்கல, ஸ்டே பண்ணல. ஒரு 1 hour அந்த ஊரையும் விசிட் பண்ண வரல. வந்த பர்பஸ் என்ன தெரியுமா? அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து தன் நண்பனை பார்க்க விரும்பினார். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். ஆனா அந்த ஊர் தலைவரியே மாறிச்சு. 10 ஆண்டுகள் ஜனாதிபதியாக இருந்த ஒரு மனிதன், ஒரு மனிதன் ஒரு வீட்டுக்கு வாரார் என்றால் அந்த வீட்டினுடைய தலைவிதி மாறுமானால் ஒன்றை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன், இதுவரையிலும் வியாதியா, வறுமையா, தரித்திரியமா, இயேசுவுக்கு மாத்திரம் இடம் கொடுங்கள். அவர் பிரவேசித்தால் உன் சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா.
அதுல பேட்டி கேட்டது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஒருத்தர் பேட்டி கேட்டாங்க, வந்துருவாங்க உடனே ரிப்போர்ட்டர்ஸ் வந்துருவாங்கல்ல, உங்களுக்கு சர்ப்ரைஸா இருந்திருக்குமே, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு, அந்த பிள்ளைகள் ஒரு பேட்டி கொடுத்தாங்க, எல்லாம் அவங்க எல்லாம் இருந்து பேட்டி கொடுத்தாங்க, ஒய்ஃப் பேட்டி கொடுத்தாங்க. அந்த அம்மச்சி அந்த வயசான பாட்டியம்மாட்ட கேட்டாங்க, நீங்க பதில் சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நான் வீட்டுக்கு பின்னால மறைச்சு நீ தூங்க போறேன், அங்கே ஒரு போய் துப்பாக்கி தூக்கிட்டு வந்தான். எனக்கு கொஞ்சம் மீன் கழுவிட்டு இருந்தா அங்கே ஒரு போய் துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருந்தான். எனக்கு பாத்ரூம் போக முடியல, அங்கே ஒரு போய் தூக்கிட்டு வந்தான். ஆகப்பாடு எனக்கு புத்தி முட்டான கட்டம். அம்மாச்சி சொன்னதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுல ஹைலைட் அந்த அம்மாச்சி சொன்னதுதான். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன், சாதாரண ஒரு ஜனாதிபதி வரும்போது இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுமானால், ஹல்லேலூயா, வானத்தை பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நமக்காக பிறந்தவர், நமக்காக மரித்தவர், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டவர், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஜீசஸ் இஸ் alive today. ஜீசஸ் இஸ் a living God. ஹல்லேலூயா. அவர் இன்னைக்கு வந்திருக்கிறார். உன் வாழ்வில் அவர் வருகிறார், உன் குடும்பத்தில் அவர் வருகிறார். ஆமென். எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகிறவர். இனி சாபம் இல்லை, அங்கே ஆசீர்வாதம். கையை உயர்த்தி அலையிலே சொல்லுவோமா? ஓகே, இரண்டாவது 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணார்ந்து பார்த்து அவனை கண்டு சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். போதும். இரண்டாவது என்னமா, அந்த இடத்தில் வந்தபோது அண்ணார்ந்து பார்த்து சகையுவே, இன்றைக்கு நம்ம வீட்டில் தங்கணும். கவனிங்க, சகைவுக்கு யாரை பார்க்க ஆசை? இயேசுநாதரை பார்க்க ஆசை. ஆனா மற்றவங்க அவரை என்ன செஞ்சிடக்கூடாது, பாத்திரக்கூடாது. ஏன்னா அவங்க எல்லாருமே தப்பா சொல்றாங்க, தப்பா பேசுறாங்க. ஓகே, இவர் நேர அத்தி மரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார். இயேசு கரெக்டா வந்து சகைவை தெரியும், சகைவினுடைய நினைவுகள் தெரியும், சகைவினுடைய விருப்பங்கள் தெரியும், அவர் பிரயாசப்பட்டு ஏறின மரம் தெரியும், அவருக்கு பேரும் தெரியும். கேட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. ஏல யார் உண்டு, பியில யார் உண்டு, இங்க உண்டு, அப்படி இந்த ஏலம் போடுற ஆள் இயேசுநாதர் கிடையாது. கேட்டீங்களா? நான் சொல்ற பேர்ல உண்டு, யார் உண்டு, எவர் உண்டு, இருந்த எலும்பு. இந்த கோமாளி கூத்து பண்ண இயேசுநாதர் வரல, அவருக்கு எல்லாம் கரெக்டா தெரியும். கீழே வந்து இங்க வான அவர் கூப்பிடுவார். எல்லாம் கெத்தா இருக்கீங்களா? ஆமா. யார் அந்த எஸ்தர்னு கேட்க மாட்டார், ஏன்னா நிறைய இன்சியல் எஸ்தர் இருக்கும். அப்படிலாம் அவர் கேட்க மாட்டார், அவர் கரெக்டா பேசுவார். கை உயர்த்தி சொல்லுங்களேன். அவருக்கு நினைவுகளை தூரத்தில். சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா? நீ வாசிப்பீங்களா? சங்கீதத்தில் அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, 139:2 பாருங்க. சங்கீதம் 139:2 ரொம்ப அழகா இருக்கு. சங்கீதம் 139:2 வாசிங்க பார்க்கலாம். உன் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும், கரெக்டா வாசிங்க. உன் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். எப்படி 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 சொல்லுங்க சொல்லுங்க. நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவர். நல்ல கவனிங்க. நினைவு தெரியும். என்னை ஒருத்தன் பார்க்க விரும்புறான், நான் எப்படிப்பட்டவர்னு பார்க்க விரும்புறான். அலோ அலோ அலோ, இங்கதான் இருக்கீங்களா? எப்படிப்பட்டவன் பார்க்க விரும்புறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்டவன் பார்க்க விரும்புகிறான். இந்த மரத்துல தான் அவன் ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். அவன் பேரும் அவருக்கு தெரியும். அப்ப தியானித்த போது ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தார் தெரியுமா? இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? சர்வ ஞானி. Hallelujah. Jesus knows everything. Jesus knows everything. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் சர்வ ஞானி. உங்க பிரச்சனை அவருக்கு தெரியும், உங்கள் வியாதி அவருக்கு தெரியும், உங்கள் தேவைகள் அவருக்கு தெரியும், உங்கள் நிந்தை அவருக்கு தெரியும், உங்கள் அவமானம் அவருக்கு தெரியும், உங்கள் பரியாசங்கள் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீ புறக்கணிக்கப்பட்டது அவருக்கு தெரியும். மனுஷனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடினால் மனிதனை குறித்து ஒருவரும் அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சர்வஞானி. ஜீசஸ் knows everything. Hallelujah. சிலர் வெளியில சொல்ல வெக்கப்படுவீங்க. என்ன தப்பா நினைச்சிருவாங்களோ, உங்க தேவைகளை சொல்லாம இருக்கீங்களோ, உங்களுக்குள்ள இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க அங்கலாய்ப்பை அவர் அறிந்திருக்கிறார், உங்கள் காயத்தை அவர் அறிந்திருக்கிறார், உங்கள் துக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வறுமை அவர் அறிந்திருக்கிறார், நீங்கள் புறக்கணிக்கப்பட்டதை அவர் அறிந்திருக்கிறார், உன் பிள்ளை உன்னை கைவிட்டதை அவர் அறிந்திருக்கிறார், உன் கணவன் வெளியவனை நல்ல வச்ச மாதிரி நடிக்கிறான், ஆனா கொடுமைப்படுத்துறானே அதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் சர்வஞானி. ஹலோ. இயேசு எப்படிப்பட்டவர்? நம்பர் 1, சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். 2, இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் சர்வஞானி.
அல்லேலூயா. என் உட்காருதல் தெரியும், என் எழுந்திருத்துதல் தெரியும். ராத்திரி எல்லாரும் தூங்குற பிற்பாடு ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல உட்கார்ந்து சுரண்டிட்டு இருந்தாலும் ஏசுநாதருக்கு தெரியும். 2 வாரத்துக்கு முந்தி சென்னை ஏர்போர்ட்ல அப்படித்தான் நடந்துச்சு. நார்த் ஈஸ்ட்ல உள்ள ஒருத்தி எங்கேயோ வெளிநாட்டில் ஒரு ஹாங்காங்கோ ஒரு இடத்துக்கு போயிட்டு அவ எங்க வந்து லேண்ட் பண்றா, சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல லேண்ட் பண்றா. உடனே அவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு அதிகாரிகளுக்கு, இவன் நார்த் ஈஸ்ட்ல உள்ளவா, வெளிநாட்டுல இருந்து வர, ஏன் இங்க வரா? அவளை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவளை வாட்ச் பண்ணிட்டு அவளுடைய லக்கேஜஸ் எல்லாம் பார்த்தபோது ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அவன் சிம்பிளா லக்கேஜ் வச்சிருந்தா, ரொம்ப ஜாஸ்தி லக்கேஜ் இல்லை, சிம்பிளா வச்சிருந்தா. ஆனா அவங்களுக்கு அதுல திருப்தி இல்லை, அவளை செக் பண்ணதுல திருப்தி இல்லை, எதையுமே அவட்ட கண்டுபிடிக்க முடியல. ஜெனிவனா இருந்தா, பாஸ்போர்ட் ஜெனிவனா இருந்துச்சு, எல்லாமே ஜெனிவனா இருந்துச்சு, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. கடைசி அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம், சரி பார்க்கலாம் அப்படின்னு மோப்பநாயை கூட்டு வந்தாங்க. ஹலோ மோப்பநாயை கூட்டு வந்தா அந்த மோப்பநாய் என்ன பண்ணுச்சு, சத்தம் போட்டுட்டு வா 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 சத்தம் போட்டு அப்படி உட்கார்ந்துருச்சு. பாஸ் பண்ணி போயிட்டா நத்திங் அப்படின்னு அர்த்தம், உட்கார்ந்துட்டா சம்திங் இன்சைட்னு அர்த்தம். அவன் பெட்டிக்கு முன்னால உட்காந்துருச்சு, உட்காந்துட்டு இப்படி நினைச்சு ஓப்பன் பண்ணா அதில் ஒன்றுமே இல்லை. அதில் மஷ்ரூம் இருந்துச்சு. அதெல்லாம் இயற்கை. வெளிநாடு போகும்போது பிடிச்ச பொருள் வாங்கிட்டு வரலாம், பிடிச்ச சாப்பாடு வாங்கிட்டு வரலாம். ஒரு நாட்டுக்கு போகும்போது அந்த நாடு தடை விதித்த எல்லா பொருளையும் வாங்கிட்டு வரலாம். மஷ்ரூம் காஸ்ட்லி மஷ்ரூம்னா காளான். எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? காளான் சாப்பிடுவீங்களாமா? அந்த காளானை வாங்கிட்டு வரல என்ன பிரச்சனை? அவர் 8 கிலோ காளான் தான் வச்சிருந்தா. ஒரு 10 மொத்தத்தில் அவன் லக்கேஜ் 10-20 கிலோ தான் இருக்கும். அதில் 8-10 கிலோ காளான் வச்சிருந்தா. ஆனா அந்த நாய் அதை மோப்படுத்திட்டு அதை குலைக்குது. அப்ப சந்தேகப்பட்டு அந்த காளான் ஓபன் பண்ணி பார்த்தா அதிர்ச்சி காத்திருந்தது. கிட்டத்தட்ட அவ்வளவு காளானுக்குள்ளும் உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான போதைப் பொருள் இருந்துச்சு. நான் படிச்ச அந்த நியூஸ்ல கிட்டத்தட்ட அந்த 8 கிலோவும் 8 கோடி ரூபாயாம், 8 crores. நம்ம சென்னையில நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஏமா ஒரு மனுஷனுக்கு தெரியுதம்மா, ஒரு நாய்க்கு தெரியுது, துப்பறிகிற நாய் கண்டுபிடிச்சிருது இதுக்குள்ள சம்திங் இன்சைட். யாருக்கு தெரியாது நினைக்கிறீங்களோ? நான் செஞ்ச தப்பு என் புருஷனுக்கு தெரியாது, நான் செஞ்ச தப்பு என் மனைவிக்கு தெரியாது, என் பெற்றோருக்கு தெரியாது, எங்க பாஸ்டருக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டுக்கு தெரியாது. இல்ல ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் என்று நமக்கு சொல்லுகிறேன். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் சர்வஞானி. கரெக்டா வந்து நின்று கூப்பிடுவார், சகைவே கீழே இறங்கி வாய். எப்படி இருக்கும்? நம்ம கைகால் ஆடி பொத்துன்னு விழுந்துருவான். கட்டேளா சுத்தி நிற்க நம்மளை அடிச்சே கொண்டிருப்பான். இது லஞ்சம் வாங்குற கேஸு, திருட்டு கேஸு. அதனால ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிட்டு இருந்து உங்களுக்கு காரியம் மனசிலாக இல்லையோ? எல்லாம் கத்த இருக்கீங்களம்மா. அம்மா இது ஏற்கனவே ஊருக்கு பயந்துல அங்க ஒழிச்சு கிடக்கு. இவர் எல்லாத்துக்கும் மேல கேவலப்படுத்துற பேர சொல்லே கீழவான்னு. எப்படி இருக்கும் கதை? அவருக்கு எல்லாம் தெரியும், தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? அம்மா எல்லாருக்கும் தெரியும். பாஸ்டர் அங்க வைத்திருக்கிற, நம்ம பாஸ்டர் பிரைட் அங்க வைத்திருக்கிற அந்த ஃபவுண்டர், பரிசுத்தவான், தகப்பன், அப்போஸ்தலர், அவருக்கு எத்தனை பட்டம் கொடுத்தாலும் தகும். ஐயா தோத்திரம் ஏசுதாசன் ஐயா, எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. கிருபாசனம் கிறிஸ்துவின் சபையினுடைய ஃபவுண்டர். எனக்கு ஒரு 10 ஆண்டுகள் அன்பு பரிசுத்தவானுடைய பயணிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. அதே மாதிரி ஒரு நபர் நான் இன்னும் இது வரைக்கும் என் ஊழியத்தில் பார்க்கல. நான் ஊழியத்து வந்து 35 ஆண்டுகள், தியாலஜி முடிச்சேன், 35 வருஷம் ஆச்சு. 90 இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்வென்ஷனில் பேச ஆரம்பிச்சேன், 35 வருஷம் பேசுறேன். அப்படி ஒரு நபர் இன்னும் பார்க்கல. அப்படியே சொல்லுவார், அப்படி பார்த்து அப்படி சொல்லுவார். அப்படி ஒரு நபர் இன்னும் கிருபாசனம் கிறிஸ்துவின் சபையினுடைய ஃபவுண்டர் ஐயா மாதிரி சாதையா போல என்ன யாரும் வரல. அப்படி தெரியும், அக்யூரேட்டா தெரியும். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்களேன், அல்லேலூயா. அதுக்கு பெரிய சாட்சி உண்டு. நான் அதை சொல்லி நேரத்தை எடுக்க விரும்பல. நல்ல கவனிக்க முடியும், அன்போடு கேட்க முடியும். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம் வாசிப்பீங்களா? எபேசியர் சாப்டர் 3 verse 20. எபேசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய எடுத்தவங்க உடனே வாசிங்க. அதனுடைய 20ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய், வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே, நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுக அதிகமாய் நமக்குள் அவர் கிரியை செய்கிறார். எல்லாம் அவருக்கு தெரியும். சொல்லுங்க, எல்லாம் அவருக்கு. எல்லாம் அங்கதான் இருக்கீங்களாமா? தெரியுமா தெரியாத? உங்க தேவைகள் அவருக்கு தெரியும். என் ஆயுசு நாட்டில் மறக்க முடியாத சில சம்பவங்கள் உண்டு. என்னோட தகப்பனார் ஒரு 55 ஆண்டுகள் ஊழியம் செய்தவர்கள். 78 வயசுல இறந்தாங்க.
23 வயசுல ஊழியத்து வந்தாங்க. எங்க அப்பா இறந்து 23 வருஷம் ஆச்சு. இந்த 23 வருஷத்துக்கு முந்தி நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அப்பா 3 மாதங்கள் படுக்கையா இருந்தாங்க. நான் ஒரு வியாழக்கிழமை நான் கிளம்பும் போது அப்பாவை பார்த்து பேசிட்டு வரேன். நல்லா இருக்கீங்களாப்பா, நான் ஊழியத்துக்கு போறேன், சனிக்கிழமை இரவு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். அப்போ கேட்டாங்க தேன் வேணும்னாங்க. தேன். ஓகே, கன்னியாகுமரி மாவட்டம் போறோம், எங்கேயாவது அக்மார்க் தேன் நல்லா கிடைக்கும். ஒரு ஊர் ஃபேமஸ்ல தேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கே போனாலும் கிடைக்கும். களியல் பக்கத்தில் பார்க்கலாம், கொலசேரத்தில் பார்க்கலாம், எங்கேயாவது ஒரு கடையில் தேன் பாட்டில் வாங்கலாம். அது பெரிய விஷயம் இல்லை. நான் இருக்கிறதுல குவாலிட்டியான தேன் வாங்கி வச்சுட்டு சனிக்கிழமை ராத்திரி நான் வீட்டுக்கு வரும்போது 12 மணி எங்கள் அப்பாட்ட கொண்டு போய் தட்டி எழுப்பி, அப்போ அவங்க படுக்கை இருந்த ஆள் அல்லவா, அவங்கள்ட்ட கொடுத்தப்பா நான் தேன் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்டுக்கன்னு அப்படி கையில் கொடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க அந்த பழைய ஆட்கள் பார்த்தீங்களா, அவங்க கேஷுவலாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் கோவப்படலை, சிரிச்சிட்டேன். என்ன சொன்னாங்க தெரியுமா? தேன் வாங்கிட்டு வர சொன்னால் இந்த பையன் எங்கேயும் போய் கூப்பனி வாங்கிட்டு வந்துருக்கான், தோறுண்டு போடலன்ட்டாங்க. நான் அப்பாவுக்கு நல்ல கடையில் போய் குவாலிட்டியான தேனும் தலைவருக்கு வாங்கி கொண்டு கொடுத்தா, தேன் வாங்கிட்டு வச்சுன்னா பையன் கூப்பனி வாங்கிட்டு வந்திருக்கான், அங்கே கொண்டு போடலன்ட்டாங்க. எனக்கு ஒன்று என்ன வேணும்ப்பான்னு, எனக்கு பச்சை தேன் வேணும். இனி நான் தான் தேன் எடுக்க போகணும். கேட்டீங்களா? இனி எங்கேயாவது மலையிலையாவது நான் தான் தேன் எடுக்க போகணும். இது நடக்கிறது சனிக்கிழமை ராத்திரி 12 மணிக்கு. உண்மை சம்பவத்தை சொல்றேன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமாமா? இயேசு ருசிச்சு பாருங்க, கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். God is good. Hallelujah. God is good in every time, every situation. எல்லா சூழ்நிலைமைக்கும் இயேசு நல்லவர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க பாருங்க, நானும் என் நண்பரும் அந்த கன்வென்ஷன்ல பேசுறோம். அண்ணன் அகஸ்டின் ராஜசேகர். அட்ரஸோட சொல்றேன் பாருங்களேன். பாலப்புள்ளம் ஐபிசியில் பேசிக்கிட்டு இருக்கோம் 23 வருஷத்துக்கு முந்தி. அப்போ நான் அண்ணன் சொன்னேன், நீங்கள் பகலில் பேசுங்கண்ணே, நான் சாயங்காலம் வந்துடுறேன். வந்துட்டேன். எனக்கு அண்ணன் ஃபோன் பண்ணுறாங்க, பிரதர் அகஸ்டின் ராஜசேகர் ஃபோன் பண்ணுறாங்க. நான் காட்டாத்துறையில் பாஸ்டர் காலை அவங்களோடு இருக்கிறேன், நீ அங்கே வந்துரு, ஒரு 4 மணிக்கெலாம் வந்துரு, கலையை கவலையில் ஒரு ஆளுக்கு ஜோம் பண்ணணும், ஜோம் பண்ணிவிட்டு நம்ம காரில் 2 பேரும் கன்வென்ஷன் போயிடலாம் அப்படின்னாங்க. ஓகே, நான் லேட் ஆகிட்டு, ஆனால் அவங்ககிட்ட கார் இருந்ததுனால நான் பஸ் பிடிச்சி அங்கே இருந்த ஒரு பஸ்ஸு, நாகூரில் பஸ்ஸு லேட் ஆகிட்டு, 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நான் போகவும் கரெக்டாக காட்டாத்துறை ஜப வீட்டில் அண்ணன் கனத்துக்குரிய பாஸ்டர் காலை அவங்க வீட்டில் இருந்து கிளம்பி பேசி 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 கரெக்டாக வாசலில் அம்பாசடர் கார் இருக்கு, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். போன உடனே பாஸ்டர் என்னை பார்த்து கேட்டாங்க, என்ன சாமியல் எல்லாம் இருக்கியாப்பா, வீட்டில் எல்லாம் அப்படி இருக்காங்க, எல்லாரையும் விசாரிப்பாங்க, அவங்க ரொம்ப அன்பாக விசாரிப்பாங்க, ஆமாம் உன்னோட விசாரிப்பாங்க, எல்லாம் விசாரிச்சுட்டு சரி சாமியல் டைம் ஆகிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு கவரில் ஒரு சின்ன லவ் ஆஃபரிங் கொடுத்தாங்க. ஒரு பேப்பரில் சுற்றி ஒன்று கொடுத்தாங்க. ஹலோ, பேப்பரில் சுற்றி கொடுத்தாங்க. நான் வாங்கிட்டு காரில் ஏறிட்டேன். காரில் ஏறிட்டு அண்ணன் கார் ஓட்டுறாங்க. நான் பிரித்து பார்த்தா நம்ம ஊரில் இந்த சர்பத் பாட்டில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, நன்னாரி பாட்டில் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒன்றுமே பார்க்க மாட்டீங்களோ? உங்களை பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் இருந்துச்சுன்னா, நீங்கள் பிறந்தது அமெரிக்காவில், வளர்ந்தது ஆஸ்திரேலியாவில், நீங்கள் கன்வென்ஷனுக்கு நேரத்தில் லண்டனில் இருந்து வந்தது மாதிரி தெரியுது. கேட்டீங்களா? அட ஆத்துமாக்களே, இப்போ சர்பத் பாட்டில் தெரியுமான்னு கேட்டேன். அதைத்தான் கேட்டேன்னு, வேற ஒன்றும் கேட்கல. கேட்டீங்களா? போட்டு சர்பத் பாட்டில் கொஞ்ச நேரத்துக்கு உள்ள நுரை அடிச்சுட்டு தேன் எப்படி இருந்துச்சு பாருங்க. அழுதுட்டேன். ஒரு பரிசுத்தவான், ஒரு 55 வருஷம் ஊழிஞ்சது ஒரு பரிசுத்தவானுக்கு ஒரு பச்சை தேன் வேணுங்கிறத கூட என்ன ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருந்தாரு. நான் வாங்கி கொடுத்தது 1 கிலோ குவாலிட்டி தேன். அது அவங்களுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு பச்சை அந்த சர்பத் பாட்டில் பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கு பிறகு பாஸ்டர் சபையில் காட்டாத்துறைக்கு எத்தனையோ முறை போயிடுறேன். எனக்கு அதுக்கு பிறகு இன்னும் சர்பத் பாட்டில் இன்னும் கிடைக்கல தெரியுமா? ஒருவேளை அண்ணன் பார்த்துட்டு இருக்காங்களான்னு தெரியல. எனக்கு நான் நேசிக்கிற பரிசுத்தவான். போன வருஷம் கூட அவங்க திருச்சபையில் போய் கர்த்தருடைய வார்த்தையில் பிரசங்கித்தேன். நான் நேசிக்கிற தேவ மனுஷன். ஐ தேங்க் காட். ஆனால் அந்த நாளுக்காக நான் ஆண்டவரை தோத்திரம் பண்ணுறேன். நான் அழுத உடனே அண்ணன் கேட்டாங்க, அகஸ்டின் ராஜசேகர், என்ன சாமியில் அழுறீங்க? இல்லைண்ணே, நேற்று ராத்திரி 12 மணிக்கு எங்கள் அப்பா என்கிட்ட அப்படி சொன்னாங்களே, ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே எங்கள் அப்பாவுடைய விருப்பத்தை பாஸ்டர் காலை பொருளை கொண்டு கர்த்தர் செய்தார். ஒரு சின்ன காரியம்தான். உன் தேவைகள் அவருக்கு தெரியும். மனுஷன் தேவையை நிறைவேற்ற முடியாம போகலாம், மனுஷன் உங்க விருப்பத்தை நிறைவேற்ற முடியாம போகலாம். கர்த்தர் விருப்பத்தை அறிந்திருக்கிறார். உங்கள் விருப்பங்களை அவர் நிறைவேற்ற போகிறார். இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவரோ? இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? அல்லேலூயா. எல்லாவற்றையும் அறிந்த சர்வ ஞானி. ஆமென். 3வது ஒரு காரியத்தை கேட்கலாமா? 6ஆம் வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 19:6. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து போனான். எப்படி சொல்லுங்க? சந்தோஷத்தோட அவனை அழைத்து கொண்டு போனான். மேல எப்படி ஏறினா? சந்தேகத்தோட. எல்லாரும் சொல்லுங்க. கஷ்டம்தான். இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாய்கள் திறப்பதாக. அல்லேலூயா. மேல எப்படி ஏறினான்னு ஏன் தெரியுமா? எப்படிப்பட்டவரோ எனக்கு
தெரியல. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. அவர் எப்படிப்பட்டவர் எனக்கு ஜட்ஜ் பண்ண தெரியல, எப்படிப்பட்டவர் எனக்கு சிந்திக்க தெரியல. ஆமா, இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சந்தேகத்தோடு ஏறினான். இப்போ சந்தோஷத்தோடு அவரை கூட்டிட்டு போகிறான். இயேசு யார் தெரியுமா? துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர். யோவான் 16:20 சொல்லுகிறது, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு வெறும் மரச்சிலுவை சுமக்கவில்லை. ஹல்லேலூயா. இயேசு உங்கள் துக்கத்தை அவர் சிலுவையில சுமந்திருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் சூரியனை அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரனை மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சூரியனை அஸ்தமிப்பதும் இல்லை, ஒரு சந்திரனை மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், துக்க நாட்கள் முடிந்து போகும். வியாதியினால் உள்ள துக்கமா, புருஷனால் உள்ள துக்கமா, மனைவியால் உள்ள துக்கமா, வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தால் உள்ள துக்கமா, ஏதோ அவமானத்தில் ஏற்பட்ட துக்கமா, எந்த காரியம் உள்ள துக்கப்படுத்திருக்கிறது, எதுவானாலும் சரி, இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், சந்தேகமாய் வந்தவரை சந்தோஷமாய் போக பண்ணுகிற ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர்களை எப்போதும் சந்தோஷமா இருங்க. ஒன்றும் எதுவும் உங்களுக்கு குறிப்பிட்ட பகுதி சந்தோஷம் தரும் நினைக்கிறீங்களா? எதுவும் உங்களுக்கு சந்தோஷம் தர முடியாது. இயேசு ஒரு மெய்யான சந்தோஷத்தை தருகிற ஆண்டவர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லிடலாமா? உலகம் தர முடியாத, உலகம் எடுக்க முடியாத சந்தோஷத்தை தருகிற ஆண்டவர் தான் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. எரேமியா 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வீதமாய் சொல்லுகிறது, அல்ல வாலிபரும் கன்னிகைகளும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாலிபரும் கன்னிகைகளும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் சஞ்சலம் மாறப்போகிறது. வாலிபர்களுக்கு துக்கம், வயோதிபர்களுக்கு துக்கம், பலவிதத்தில் துக்கம், நமக்கு தெரியாது, பலவிதத்தில் துக்கம். எல்லாருடைய துக்கத்தையும் அவர் சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலவிதத்தில் துக்கம். கவனிங்களேன், ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லட்டுமா? ஆண்டவனை குட்டிமா உட்காருங்க. கமான் கமான், ஓடியா ஓடியா. கவனிக்க, கையை உயர்த்தி ஆண்டவர் மகிமை அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ஒரு 7 வருஷத்துக்கு முந்தி, 7-8 வருஷத்துக்கு முந்தி, இப்பொழுது அது தென்காசி மாவட்டம் என்று எண்ணுகிறேன். அப்பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கடைசி சிவகிரி, அங்கே ஒரு பாஸ்டர் டேனியல், ஒரு பாஸ்டர் என்னை கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு 7-8 வருஷங்கள் இருக்கும். ஓகே, லிசன், என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். நாங்கள் அது போயிருந்த போது 3 நாள் கன்வென்ஷன். என்னை சாப்பாடு என்னை கவனிக்கிறதுக்கு டியூட்டி கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு ஃபேமிலி, ஒரு பிரதர், ஒரு சிஸ்டர், மகா, பையன், 4 பேர் உட்காந்து என்னை கவனிச்சுட்டே இருந்தாங்க. நல்லா சிரிச்சுக்கிட்டே நீ கவனிச்சுட்டு இருக்காங்க. கவனம் கேளுங்க, சிரிச்சுட்டே நீ கவனிக்கிறாங்க. நான் அவங்களை யோசிக்கிறேன், இவங்களை ஏன் பார்த்துருக்கமா, இல்லை பார்த்த மாதிரி இல்லை, அன்னோன் பர்சன், எனக்கு தெரியல. ஆனால் அவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி. இவன் பாஸ்டர் பிரைட் சிரிச்சாருன்னா என்னை தெரியாத ஆள் மாதிரி சிரிக்க முடியாது. அது எவ்வளோ நாள் தெரியும்னு அவங்களுக்கு எனக்கும் தெரியும். ஹலோ, எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா? ஆமேன். அந்த சிரிப்பில் தெரிஞ்சுட்டே பற்றியலா? ஆமாம், நாங்கள் ரொம்ப நண்பர்கள், பாலிய நண்பர்கள். ஆமேன். அல்லேலூயா. பாஸ் ஜோஸ் சொன்ன மாதிரி ரொம்ப தெரியும் நாங்கள். ஆமேன். கர்த்தர் நல்ல. அவன் ஒரு தெரிஞ்சவங்க சிரிச்சா அப்படி இருக்கும், அது மாதிரி சிரிக்கிறாங்க. பட் எனக்கு தெரியல, நம்ம எங்கே பார்த்துருக்குறோம் அப்படி போயிட்டு ரொம்ப அழகாக உபசரிச்சாங்க. சண்டே நைட்டு நான் கிளம்பும்போது எனக்கு மனசு கேட்கல, இவங்க இவ்வளோ சிரிச்சுட்டே உபசரிக்காங்களே, யாருன்னு கேட்டுருவோமே அப்படின்னு மெல்ல கேட்டேன். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். மெல்ல கேட்டேன், நீங்கள் என்னை பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முந்தி என்னை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மெல்ல கேட்டேன். அவங்க கண்கலங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? பாஸ்டர், பார்த்துருக்கோம். சிவகாசி பட்டணத்தில் அவங்க சொன்னாங்க, 18 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மண்டபத்தில் இயேசுபாதம் ஒரு பாஸ்டர் ஒரு கூட்டம் வச்சிருந்தார். ஆண்டவர் அறியாத குடும்பத்தை சார்ந்தவள் நான். கவனிக்க அன்போடு கேட்கிறேன். அன்றைக்கு பயங்கர கடன் பிரச்சனை. அவன் பிறந்து அவனுக்கு சில மாதங்கள் தான் ஆகியிருந்தது. என் பையன் இப்போ அவன் டிப்ளமோ படிச்சிருக்கிறான். சில மாதங்கள் தான் ஆகியிருந்தது. வீட்டில் விஷ பாட்டிலை வாங்கி வச்சுட்டு தற்கொலை பண்ணுறதுக்காக ரோட்டில் இட்லி வாங்க வந்தோம். இட்லி வாங்கிட்டு போய் முக்கி செத்துடணும் அப்படின்னு நாங்கள் தீர்மானத்தோடு நாங்கள் வந்தோம். ஆனால் வந்தபோது திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரங்க காப்பாற்றிடப்படாத,
அதனால ஒண்ணு செய்வோம், நைட்டு 10 மணி பிறகு சாவோம் அப்படின்னு வரும்போது அந்த கல்யாண மண்டபத்துல சத்தம் கேட்டுச்சு. ஏதோ அல்லேலியா கூட்டம் நடக்குது, கொஞ்சம் உள்ள போலான்னு வந்தோம். உள்ள போன போது நீங்க அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி, இன்னைக்கு எங்களுக்கு சத்தியம் தெரியும், நீங்க நியாய தீர்ப்பை பத்தி பேசுனீங்க. நியாய தீர்ப்பு, இயேசு வரப்போகிறார், நியாய தீர்ப்பு, அந்த வார்த்தை எங்க காதுல கேட்டுட்டே இருந்துச்சு. இதை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்களேன். மகிழ்ச்சி ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. ஓகே, என்ன கவனிங்க. ரொம்ப சந்தோஷமா, நல்லா அழகா இருக்கு இயற்கை. ஆமா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆமென் ஆமென். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஓகே, கவனிங்க. நீங்க பேசுனீங்க, நாங்க யார் இயேசு ஏற்றுக்கொண்டானுமோ நாங்க முன்னால வந்தோம். அந்த பாஸ்டர் எங்களை உடனே பிடிச்சிட்டாங்க. அந்த கூட்டத்துக்கு வந்து போனப்போ தற்கொலையின் எண்ணம் எங்களை விட்டு மாறிட்டு வீட்டுக்கு போன அந்த சபைக்கு வர ஆரம்பிச்சோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம். ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கை மாறியது, கடன் பிரச்சனை மாறியது. கர்த்தர்கள் வந்துட்டோம். என் பிள்ளை 1 வயசு ஆயிட்டான். இப்போ அவனுக்கு பேரே வைக்கல. ஏன்னா நாங்கள் சாகணும்னு நினைச்சதுனால பேர் வைக்கல. நான் புருஷ மனைவியா பேசணும், கிறிஸ்தவ பேர் எங்களுக்கு ரொம்ப தெரியாது. அப்போ என் புருஷன் சொன்னாரு, நம்ம அந்த சாமுவேல் ஜெபராஜ்னு ஒரு ஆள் பிரசங்கத்தை கேட்டு தானே நம்ம கர்த்தர்கள் வந்தோம், அதனால ஒன்று செஞ்சிருவோம், அவனுக்கு சாமுவேல் ஜெபராஜ்னு பேர் வச்சிருவோம். அவங்க சொன்னாங்க, இவன் டிப்ளமோ படிச்சு முடிச்சிருக்கான், இவன் பேர் என்ன தெரியுமா? சாமுவேல் ஜெபராஜ். ஹலோ, நான் அப்படி லைட்டாக சிரிச்சேன். ஆனால் காரில் வரும்போது என் கண்கள் குளமானது. ஹல்லேலூயா. போன வருஷத்துல பாருங்க, இன்னொரு சம்பவம் பாருங்களேன். இது ஒரு 7-8 வருஷம் ஆயிட்டு. அப்படி இதே சாட்சியை, ஏதோ ஒரு பிரசங்கத்துக்காக இந்த சாட்சியை நான் கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்தாபன கன்வென்ஷன்ல பேசிக்கிட்டு இருக்கேன். ஸ்தாபன கன்வென்ஷன் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த போது, நான் கூட்டம் முடிகிறதுக்குள்ள அவங்க என்னை வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்க லாட்ஜ் போறதுக்காக. ஒரு தம்பி வந்து நின்னா, பாஸ்டர் நான் தான் சாமுவேல் ஜெபராஜ், ஞாபகம் இருக்காண்ணா? அல்லேலூயா. அவங்க அந்த சர்ச்சில் இருக்காங்க. திருமணமாகி இப்பொழுது அவனுக்கு ஒரு பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளை கூட ஏன்டா தான் பெயர் வைக்கணும்னு கேட்டான். நான் 1-2 பெயரில் ஏதோ ஆண்டவர் அனுமதிக்கிற பெயர் வைப்பா அப்படின்னு. அதுக்கு பிறகு ஒரு குழந்தை, அதில் ஒரு பிள்ளை கல்லூரி படித்து, இவள் பைபிள் காலேஜ் படித்து ஊழித்து அர்ப்பணித்திருக்கிறாள். எல்லாம் நல்ல கவனிக்க முடியும். உங்கள் அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் யார் தெரியுமா? துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க துக்கத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கல்வாரி சிலுவையிலே இயேசு துக்கத்தை அவர் சுமந்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதை நீங்கள் விசுவாசித்தால் போதும், நம்பினால் போதும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு எப்படிப்பட்டவர்? சந்தோஷம் தருகிற கர்த்தர். ஆமென். 4வது வாசிக்கலாமா? 19ஆம் அதிகாரம் 5ம் 7ம் வாசிங்கள். 19:5 அதனுடைய 7 வாசிங்கள். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இன்றைக்கு நம்ம வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அந்த 7ஆம் வசனத்தை வாசிங்க. அதை கண்ட யாவரும் இவன் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். எப்படி இவர் பாவியான மனுஷன் விட்டு புறம் முறுமுறுத்தார்கள். 4வது என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் தெரியுமா? சரியில்லாதவனை சரி செய்து தங்குகிற கர்த்தர். அல்லேலூயா. சரியில்லாதவனை சரி செய்து தங்குகிற கர்த்தர். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். இவர் பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறார். சகை வாழ்க்கை எப்படி? நான் சிரிச்சிட்டேன் பைபிள் வாசிக்கும் போது. இவர் சொல்றாரு, இயேசுநாதர் கூட நடந்து போகும்போது சொன்னார், ஆண்டவரே நீ ஆட்சி அநியாயமா வாங்கியிருந்தா 4 திருப்பி கொடுக்க. எப்படியா? பைபிள்ல படிச்சேன். 4 பங்கு யாரு திருப்பி கொடுப்பான்னா, கவனிங்க, ஆடு களவாண்டு தின்னவன் 4 பங்கா கொடுக்கணும், மாடு களவாண்டு தின்னவன் 5 பங்காடு கொடுக்கணும். அப்ப சகவி யார் தெரியுமா? ஆட்டு களவாணி. ஹலோ, நான் பைபிள்ல படிச்சேன், லேவியராகமத்தில் படிச்சேன். பைபிள் அப்படி போட்டிருக்கு, சட்டம் இருக்கு, பழைய ஏற்பாடு சட்டம். இது ஆட்டு களவாணி கேஸு. ஹலோ, அவரை சரி செய்து சொல்றாரு, உலகம் உன்னை தப்பா பேசுது, உலகம் உன்னை அசிங்கமா பேசுது, நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்க போறேன்ப்பா. சரி செய்து தங்குகிற கர்த்தர். இயேசு எப்படிப்பட்டவர்? சும்மா நீ பார்த்துட்டு போக விட மாட்டார். அவரே வருவார், உன்னை தேடி வருவார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரியில்லாதவனை சரி செய்து தங்குகிற ஆண்டவர். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையை மாற்ற போகிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம வீட்டில் தங்கணும் அப்படிங்கிறார். ஜனங்கள் சொல்றாங்க ஒரு பாவியான மனுஷங்கிறார். அல்லேலூயா. அம்மா, பாவினா சில கோவம் வருது. தெருவில் வந்து பிரசங்கம் பண்ணா பாவின்னா யார் பாவிங்க? தோத்துறோம். நீ பாவியா இருக்கிறதுனால தான் பாவம்னு சொல்றோம். சில பாவமே இல்லாட்டா நான் சொல்லது புரிஞ்சிருங்க பாப்போம். உலகத்துல பாவமே இல்லைன்னா நான் சொல்லதை வச்சு புரிஞ்சிருங்க பாப்போம். ட்ரெயின்ல பாருங்க, ட்ரெயின்ல போறோமா, அன்ரிசர்வேஷனோ போறோம். சரி, அங்க பாத்ரூம் இருக்கு. அந்த பாத்ரூம்ல ஒரு 50 ரூபாய் செயினை கட்டி போட்டிருக்கு. ஏன் தெரியுமா? அந்த பாவிகள் களவாண்டு போயிருவான்னு. இப்ப பாவி உண்டா இல்லைன்னு நீங்க சொல்லுங்கன்னு. உங்களுக்கு விளங்காத.
உலகத்துல பாவியே இல்லைன்னா அந்த கப்பை அப்படி வச்சுட்டு போயிட்டா போதும். சில்வர் கப்பை கொண்டுட்டு போயிடுவான். சில்வர் கப்பை செயின்ல கட்டி போட்டுருக்கு பாத்தீங்களா? ஏமா நீங்க கண்டியலான்னு அதை விடுங்க. ஏமா ஐஓபி பேங்கோ அல்லது எஸ்பிஐ பேங்கோ அல்லது டிஎம்பி பேங்கோ போங்க, 5 ரூபா பேனாவை ஒரு கயிறுல கட்டி போட்டுருக்கு. ஏன்னா பாவி எழுங்க வருவான்னு தெரியும், அடிச்சு மாத்தி கொண்டு போயிடுவான். ஏமா பாவி இல்லைன்னு சொல்றீங்களா சிஸ்டர் பிரதர், இந்த ராத்திரி உனக்கு வீட்டை திறந்து வச்சுட்டு படு, நாளைக்கு காலையில இந்த வீட்டுல பாவி உண்டா இல்லையான்னு பாத்திரலாம். சகோதரா கடை வச்சிருக்க சகோதரா, பாவிங்க எவன் பாவி, உன் கடையை திறந்து போட்டுவான், நாளைக்கு காலையில தெரியும் உன் கடை உண்டா இல்லையான்னு. கோபப்படாத, தோத்திரம். பாவி உண்டு, நான் பாவியா இருந்தேன், இயேசு என் பாவத்தை மன்னித்தார், ஆகினால் அன்றைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்மில் பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, இயேசு ஒரு கூட்டத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தாருங்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவேளை நான் சொல்லுகிறது வேடிக்கையா இருந்தாலும் நீங்கள் சிந்தித்தீர்களா? எல்லா மனிதனும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இயேசு வந்தது பாவிகளை ரட்சிக்க வந்தார், சரியில்லாதவனை சரி செய்ய வந்தார். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்கள். ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயோ தெரியாம நான் பழகிட்டேனே, ஐயோ நான் தெரியாம இருந்துட்டேனே, என்னை எப்படியாவது விடுதலையாக்கிடக்கூடாதா? இயேசுவேன்னு சொல்லுங்க, அவர் சரி செய்வார். உலகம் உங்களை வெறுக்கும், அவர் உங்களை நேசிப்பார். உலகம் உங்களை அசிங்கமா பார்க்கும், அவர் உங்களை அற்புதமா பார்ப்பார். ஹல்லேலூயா. உலகம் உங்க வீட்டுக்கு வராது, ஆனா இயேசு உங்களை தேடி உங்க வீட்டுக்கு வருவார். நான் உன் வீட்டுல தங்க போறப்பாங்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகா சொல்றார், இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசித்து நான் தங்கி இருப்பேன், அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். வீடுனா என்ன? நம்ம தான் வீடு. வீடுனா கட்டடமா வீடு இல்ல, நம்ம தான் வீடு. எபிரேயர் 3:6 நம்பிக்கையினால் உண்டாகும் சந்தோஷத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் உறுதியாய் பற்றி பிடிப்போமானால் ஹல்லேலூயா நாமே அவருடைய வீடாக இருப்போம். எல்லாரும் சொல்லுங்கம்மா, நாமே. சத்தமா சொல்லிருங்களேன், முடிக்கிறேன், சீக்கிரம் முடிக்க போறோம். ஹல்லேலூயா. நாமே அவருடைய, எத்தனை பேர் நோடு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாமே அவருடைய வீடாக இருப்போம். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நாமே அவருடைய வீடாக இருப்போம். Glory be to God. சந்தோஷமா கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நரிக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கு இடமில்லை. எனக்கு புரிஞ்சதை நான் சொல்லட்டுமா? நரினா என்ன தெரியுமா? பெரிய பணக்கார கேசுகள், அதை பார்த்தா நரினாரு. ஏரோது பார்த்து சொன்ன நரினாரு. அந்த ராஜாவை பார்த்து சொன்னாரு அந்த நரி. அப்படின்னா ஏரோது ராஜாவுக்கு என்ன இருக்கும்? நரிக்கு குழி இருக்குது. ஆனா எனக்கு இடமில்லை. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ளும் எனக்குள்ள ஒரு வாசம் பண்ண விரும்புகிறார். மனுஷனிடத்தில் கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் வாசம் பண்ண விரும்பவில்லை, உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. இயேசுவே எனக்குள் வாரும் என்று சொன்னால் அவர் வந்து தங்கி வாசமாயிருப்பார். அவர் தனி நபர் அல்ல, அவர் சர்வ வியாபி. God is not person, God is presence. வந்து தங்குகிற ஆண்டவர், சரியில்லாதவனை சரி செய்கிற கர்த்தர். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Glory be to God. சரி செய்து தங்குகிற ஆண்டவர். எத்தனையோ சாட்சி என் மனக்கண் முன்பாக வருகிறது. நாகர்கோவிலில் கிட்டத்தட்ட நான் இன்னைக்கு அது பதிவு செய்த கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், 90லேருந்து 97 வரையிலும் நான் நாகர்கோவிலில் ஊழியம் செய்தேன். அந்த நாட்களில் ஒரு பெரிய ரவுடி, ஆமாம் பையன் இப்பொழுது ஒரு மரித்து விட்டார், தோத்துரு. அந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்டு அந்த சபைக்கு அவர் வந்தார். ஒரு கையில் 2-3 விரல் இருக்காது. இப்போ ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. மரங்குடி பக்கத்தில் உள்ள ஒரு சகோதரன். ஓகே, என்னை கவனிக்க அன்போடு கேட்குறேன். ஒரு முறை ஆட்டோவில் போகும்போது குறிப்பிட்ட ஏரியாவுக்கு நான் அவரை ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் எங்கேயோ. அப்போ ஆட்டோவில் போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கணும். அவன் வந்து ஆட்டோக்காரன் பைசா வேண்டான்ட்டான். நான் சொன்னேன், எதுக்கு அப்படின்னு. நான் பைசா வாங்கிட்டு போய் நாமளா கூட்டிட்டு. ஆமாம், நல்ல ஆளை கூட்டு வந்துட்டு எத்தனை நாள் அடி வாங்கியிருக்கான் தெரியுமா அப்படின்னு போயிட்டான். ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டான், பைசா வாங்காமல் போயிட்டான். நடந்த உண்மை சம்பவம், நடந்த உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன். நான் தான் ஆட்டோ பிடிச்சி கூப்பிட்டு வந்திருக்கிறேன். நான் அடி வாங்கி ஜாவதுக்கா இவன்ட்ட நான் அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா, என்ன நீங்கள் வேண்டாம்னு போயிட்டான். இல்லை நான் மாறிட்டு அவன் சொன்ன பேசி முடிக்கிறவன் போயிட்டான். அவ்வளோ துன்மார்க்க மனையை ரட்சித்து ஹல்லேலூயா கர்த்தர் விசுவாசியா மாட்டியிருந்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா. சரியில்லாதவனை சரி செய்கிற ஆண்டவர். வாழ்க்கையில் எங்கே பிரச்சனை, ஒரு மனிதர்கள் உங்களுக்கு தப்பா என்னலாம், ஆனால் கர்த்தர் உங்களை நேசிக்க விரும்புகிறார். ஓகே, ஒரு 5வது காரியத்தை சொல்லட்டுமா? இது மிக முக்கியமான பகுதி. இந்த ஒன்றை சொல்லி மற்றவங்களை லேசா சொல்றேன். அந்த 19ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசியுங்கள். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன்
உலகத்தில் வந்திருக்கிறார். அப்படித்தானே? கெட்டு போனதை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார். அந்த 10ஆம் வசனத்தை வாசிங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் உலகத்தில் என்றார். ஆமென். சரிந்ததை சந்தித்து ரட்சித்து தம் பிள்ளையாய் மாற்றுகிற கர்த்தர். அதை தியானித்த போது கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். சந்தித்து ரட்சித்து தம்முடைய பிள்ளையாய் மாற்றுகிற கர்த்தர். இயேசு எப்படிப்பட்டவர்? ஆமா, நல்ல கவனிங்க. ஒரு உண்மை சம்பவத்தோடு இந்த செய்தி நான் முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். சந்தித்து ரட்சித்து தம் பிள்ளையாய் மாற்றுகிற கர்த்தர். பாருங்க, அவர் எங்கேயோ இருந்தார், சந்திக்க வாய்ப்பே இல்லை. அவர் மரத்துக்குள்ள இருந்தார். ஆனா கர்த்தர் நின்று அவரை சந்தித்து பேர் சொல்லி அழைத்து அவரோடு நடந்து வீட்டுக்கு போய் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். ரட்சிக்கிற கர்த்தருங்க. பாருங்க, சில கேட்குறீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா என்ன பிரதர் அப்படின்னு கேட்கீங்களா? ஒரே வார்த்தையில சொல்றேன். ரட்சிப்புங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் சால்வேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் சால்வேஷன் மீன் டெலிவரன்ஸ். ரட்சிப்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் விடுதலைன்னு அர்த்தம். ஒரு 44 வருஷத்துக்கு முன் திரும்பி பார்க்குறேன். ஒரு 44 வருஷத்துக்கு முந்தி ரொம்ப எங்கள் ஊரில் தண்ணீர் கஷ்டம். போர்வெல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் சின்ன பையன். அப்போ குளிக்கன்னா குளத்துக்கு தான் போகணும். எங்கள் ஊரில் ரயில்வே ட்ராக் பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் குளிக்க போனோம். அப்போ அந்த தண்ணி ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ அதில் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா 10 அடி ஆழம் இருக்கும். ஏன்னா அந்த ட்ராக்ல மெட்டல் சரியக்கூடாதுன்னு போட்டு வச்சிருக்காங்க. நான் சின்ன பையன், அதில் பிடிச்சிட்டே குளிப்பேன். எனக்கு நீச்சல் தெரியாது. அதில் அந்த 7ஆவுக்கு வயல் போனவங்க எனக்கு நீச்சல் தெரியுன்னு ஒரு ஆள் பிடிச்சி என்னை தள்ளிட்டார். நல்ல வேலை நான் அப்படி முங்கி தண்ணி குடிச்சு மேலேயும் கீழே வரும்போது 4 பேர் தூக்கி வெளியே போட்டாங்க. அல்ல, அன்னைக்கே செத்துருப்பேன். அதுக்கு பேர் தான் ரட்சிப்புன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் விடுதலைன்னு அர்த்தம். ஹலோ, தண்ணி குடிச்சு ஜாகும்போது 3 தடவை மேலே கீழே வருவாங்களாம். அப்படி கேள்விப்பட்டேன். உள்ள ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு 3 தடவையான்னு தெரியல. நான் எத்தனை தடவை மேலே கீழே வந்தேன்னு தெரியல. கேட்டேளா? தூக்கி போட்டாவ தப்புனேன். அல்ல, அன்னைக்கே போக்கேமா பாவத்தில் முங்கிருக்கணும், சாபத்தில் முங்கிருக்கணும், அசுத்தத்தில் முங்கிருக்கணும், அக்கிரமத்தில் முங்கிருக்கணும். ஆனா முங்கி சாகாம இயேசு தூக்கி எடுத்தார். அது பேர் தான் ரட்சிப்பு. பழைய பாடல்ல ஒரு அடி சேர்ந்து 2-4 பழைய பாடல் ஒரு அடி பாடுமா? சேர்ந்து கைத்தறி பாடலாமா? சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். கைத்தட்டி பாடுவோம். என்னை அவர் தூக்கி எடுத்தார், கொண்டு மாற்றினார், ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 42 தாவீது சொல்லுகிறார், ஹல்லேலூயா, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மேலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி தேவனை துதிக்கிற புது பாட்டை அவரின் வாயிலே தந்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தர் நம்புவார்கள். அந்த கண்மலை என்ன தெரியுமா? அல்லது உளையான சேறு, அசிங்கம், நாற்றம், பாவம். அந்த கண்மலை 1 கொரிந்தியர் 10:4 சொல்லுகிறது, எப்படியெனில் அவரோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அசிங்கத்துக்குள் நாற்றத்துக்குள் கிடந்த என்னை ஆண்டவர் தூக்கி கண்மலை ஆகிய கிறிஸ்து மேல் அவரை நிறுத்தி இருக்கிறார். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் விடுதலை. நிறைய சம்பவங்களை சொல்ல முடியும். உங்க விடுதலைக்காக கடைசியா ஜெபிக்கணும். பாத்தீங்களா? ஆண்டவர் நல்லவர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும்? ரட்சிப்புனா என்ன அப்படிங்கறத சொல்லிட்டேன். விடுதலை தேவைப்பட்ட ஒரு சம்பவம் கூட நான் உங்களுக்கு சொல்றேன். ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும்? நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு நல்ல ராஜா இருந்தார். அவங்க அப்பா இறந்துட்டார். மகன் வந்த போது அவனுக்கு ஒரு ஆசை தெரியுமா? அவர் நல்லாட்சி புரியணும். என் நாட்டில் யாரும் தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, என் நாட்டில் யாரும் பிச்சை எடுக்கக்கூடாது, என் நாட்டில் யாரும் வறுமையில் இருக்கக்கூடாது. அப்போ ஒன்று செய்யணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும். எல்லாத்தையும் தண்டரா போட்டிருந்தான். ஒருத்தன் பிச்சை எடுக்கக்கூடாது, ஒருத்தன் நகத்தை வளர்த்துட்டு முடி வளர்த்துட்டு தாடி வளர்த்துட்டு ஒரு பையன் ரோட்டில் போகக்கூடாது. எல்லாரும் என்ன மாதிரி இருக்கணும். ஹலோ. ஒரு நாள் அப்படி நாடு மாறிக்கிட்டே இருக்கு. நடந்த சம்பவம் நாடு மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் ராஜா அப்படி கொலு மண்டபத்தில் பார்க்கும்போது உலா வீதியா ஒருத்தன் நீளமான முடி வளர்த்து நகை வளர்த்து தாடி போட்டு அப்படி பிச்சைக்காரனா போறான். ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அவனை கூட்டிட்டு வா அப்படின்னாரு. குளிப்பாட்டி ட்ரெஸ் போட்டுட்டு என்ன கூட்டிட்டு வாங்க, நீட்டா கூட்டிட்டு வாங்க. அவனை பார்த்து சொன்னாருப்பா, நான் தயாள பிரபு, உனக்கு எப்போ சாப்பாடு வேணுமா வா, உனக்கு என்ன பிரச்சனை, வீடு இல்லையா, கட்டி தருவாங்க. ஹலோ, உனக்கு சாப்பாடு வேணுமா தருவாங்க, இடம் வேணுமா, விவசாயம் பண்றியா, பிச்சைக்காரனா இருக்கக்கூடாது. ஒரே நாள்ல அவன் வாழ்க்கை மாறிட்டு. நான் கேட்கிறேன், இவன் அந்த ராஜாவுக்கு பரிகாரமா ஏதாவது ஒண்ணு செய்ய முடியுமா? ஆமால இல்லைன்னு பதில் சொல்லுங்க.
அம்மா சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ராஜாவுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? முடியாது. தோத்துறோம். முடியுங்கிறேன். 2 காரியம் செய்ய முடியும். ஒன்னு என்ன தெரியுமா? ஆயுஸ் முழுதும் வாழ்க்கையை மாற்ற ராஜாவுக்கு நன்றி சொல்லி நன்றியா வாழலாம். நம்பர் 1. நம்பர் 2, இவனை மாதிரி பிச்சைக்காரன், அங்க பிச்சை எடுத்தவன், இங்க பிச்சை எடுத்தவன், கோட்டாரில் பிச்சை எடுத்தவன், அங்க கோயில் அங்க திருவிழா நடக்கும், அங்க பிச்சை மக்கா லே கட்டியாலை மக்கா என் வாழ்க்கை மாறிச்சு. நாங்க பாத்தியா, நான் மத்தவன் நாங்க கட்டியா வாரியா, நம்ம ராஜா பெரியவர் சொல்லிட்டு கூட்டு வரலாம்ல. செய்ய முடியாதுன்னா சொன்னியே, எல்லாம் அங்கதான் இருக்கலான்னு. ஏமா நான் அன்னைக்கே செத்துருப்பேன், ஏசனை குணமாக்கினார். ஐயோ நான் குடிகார பயலா இருந்தேன், ஏசன் வாழ்க்கையை மாற்றினார் சொல்லி ராஜாதி ராஜாட்ட கூட்டு வர முடியுமா? முடியாதா? அதை நீங்க தான் செய்யணும். எது பாடல், எது ஆராதனை, என்னை மாற்று இயேசுவுக்கு நான் துதிப்பது, அதுதான் நன்றி பலி. அதுதான் அந்த கிராமத்து கூட்டம். பாஸ்டர் ஜோஸ் ஒரு பெரிய ஊழியத்தை செய்கிறாங்க. முழு உலகத்திலும் இந்த ஹோலிலாண்ட் ஊழியம் எல்லாரும் விரும்பி இன்னைக்கு பார்க்குறாங்க. பெரிய ஊழிய இந்த கிராமத்தில் அழகா ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அந்த ராஜாட்ட நீங்க வரணும். ஜீசஸ் இஸ் நாட் கிங், ஜீசஸ் இஸ் அ கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட். அவர் ராஜா இல்ல, ராஜாதி ராஜா. என் வாழ்க்கை மாற்றினாரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்தாரு. மக்கா நீ வாரியா, உன் வாழ்க்கை மாறும். கண்டிப்பா சொல்லுங்க, நீங்க ஊழியம் செய்யணும். இந்த வருஷத்துல உங்களுக்கு ஆத்தும பாரத்தை கர்த்தர் தருகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். வாழ்க்கை மாறும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரே ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி நான் இந்த குறிப்பில் இருந்து வெளியே வர விரும்புறேன். ரட்சிப்புனா என்னங்கிறத உயிரிழத்தில் பதிக்க விரும்புறேன். ஏமா வெளிநாட்டில் வித்தியாசமான சம்பவங்கள்லாம் நடைபெறும். யூரோப் கண்ட்ரீஸில், ஐரோப்பா நாடுகளில் பாருங்க, கப்பல், ஆடம்பர கப்பல் இருக்கும். அதில் பணிபுரிந்த ஒரு டைம் எங்கள் சபைக்கு வந்த தம்பி சொன்னா, பாஸ்டர் அந்த கப்பலில் நான் வேலை செய்தேன், 25 மாடினா எனக்கு ஒரு ரூம் தான் கண்டுபிடிக்கிறது சாயங்காலம் ஆச்சுன்னா. அவ்வளோ பெரிய கப்பல். நான் கூட ஒரு போன வருஷம் நான் இங்கே ஊழித்து போயிருந்தேன். எங்கள் தீவு, அந்தமான் தீவுக்கு போயிருந்த போது அங்கேருந்து ஒரு இரவு ஹட்பைங்கிற லிட்டில் அந்தமான்கிற தீவுக்கு ஒரு ராத்திரி ஃபுல்லாக பயணமானேன். அதுவே 4 மாடி 5 மாடி கப்பல். ஆமாம், வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த கப்பலில், ஆடம்பர கப்பல், 10 நாள் பயணம், ஆயிரக்கணக்கான மக்கள் பயணிக்கிறார்கள். ஒரு நாள் மாலை நேரத்தில் எல்லாரும் மேல்தட்டில் வருவாங்க. எல்லாரும் வருவாங்க, வந்து பார்க்கலாம். எல்லாரும் மேல்தட்டுக்கு வரலாம், பார்க்கலாம். அது உரிமை. ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ கடல் அழகை பார்த்துக்கிட்டு இருக்கிறார்கள். சிலர் குடும்பமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, சிலர் விளையாடிட்டு இருக்காங்க. அதில் 20 வயசு ஒரு அழகான பிள்ளை, பியூட்டிஃபுல் கேர்ள். 45 வயசு நிரம்பிய ஒரு அருவருப்பான காயங்கள் உள்ள அசிங்கமான நபர். 2 பேரும் தோளில் கை போட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருந்திருக்கும் இன்னைக்கு? எல்லாரும் அங்கே தான் பார்க்காங்க. அப்பனும் அவளுமா, மாமனாரும் மருமகளுமா, ஹலோ லவ்வஸா இல்லை புருஷனும் மண்டாட்டியுமா, எல்லாரும் இப்படி ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவ தற்சமே திரும்பினான். தற்சமே திரும்பி பார்த்தா எல்லாரும் சந்தேகமாக பார்க்குது. அவளுக்கு மனசிலாச்சு. உடனே நான் ஒன்றுமே சொல்லலை. ஒரு டீமில் பழகிருந்தா, 10 நாள் டூர் பார்த்தீங்களா, பழகிருந்தா. அவன் சொன்னா அதில் ஒரு சேப்பல் உண்டு, அது ஒரு கத்தோலிக்க நாடு, அது சேப்பல், அந்த ஒரு சாப்பலியன் அங்கே உண்டு. எல்லா நாளும் காலையில் சேப்பல் நடத்துவாங்க. இது உண்மை. ஏன்னா என் சபை சார்ந்த அந்த தம்பி அன்னைக்கு இப்படி சொல்லியிருந்தாங்க. நான் பணிபுரிகிறேன் பாஸ்டர், அங்கே சேப்பல் உண்டுன்னு சொல்லியிருந்தான். இவன் சொன்னா, நீங்கள் என்னை தப்பாக பார்த்துட்டீங்க, என் லைஃப்பில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் நாளைக்கு மார்னிங் வந்தீங்க, நான் சேப்பல் முடிஞ்ச உடனே ஐ ஷேர் மை டெஸ்டிமனி, குட் நைட் பபாய், போயிட்டா. என் வாழ்க்கையில் ஒரு சர்ப்ரைஸ் என்ன சொல்லலாம், ஒரு ஆச்சரியமான ஒரு ரகசியம் இருக்குது. நாளை காலையில் சேப்பல்னு சொல்கிறேன், போயிட்டா. எல்லாரும் சாப்பிட்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு அப்படி கப்பலில் தூங்கி நடக்கிறதுகள் காலையில் கொஞ்சம் வேறு தான் சாப்பலுக்கு வருமா. ஆனால் அன்னைக்கு இந்த 20 வயசு பிள்ளை, இந்த கிழமையார், இந்த பிள்ளையார் இதை அறிஞ்சே ஆகணும்னு சொல்லி சேப்பல் நிறையா கூட்டம். இவன் எழும்பி சொன்னா, நான் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் உள்ள பிள்ளை. நான் எங்கள் வீடு இந்த சிட்டியில், இந்த இடத்துல இருக்குது. ரொம்ப அழகான இடம், கார்டன் சிட்டி. அதில் எப்பவுமே எங்கள் வீட்டை பார்த்து ரசிக்கலாம். ஒரு மாலை பொழுதுல நான் பார்த்து கொண்டிருந்த போது அந்த தெருவழியாய் நீளமான முடி வளர்த்து, நீளமான நகம் வளர்த்து, கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு ஒரு மனுஷன் போயிட்டு இருந்தான். சின்ன பிள்ளைகள் அவனை கள்ளத்துக்கு, பெக்கர் பிச்சைக்காரன் கள்ளத்துக்கு எழுப்பினா. அவன் கோவப்படவே இல்லை, அவன் கேஷுவலாக போனான். நான் எங்கள் அம்மா கூட, மம்மி அம்மா வாங்க வெளியே பாருங்க, ஒரு பிச்சைக்காரன் போகிறேன். எங்கள் அம்மா பார்த்துட்டு டக்குன்னு, நான் 20 வயசு வரை எங்கள் அம்மாட்ட அடி வாங்கினதில்லை, கன்னத்தில் பளீர்னு ஒரு அறை விட்டாங்க. நான் சொன்னேன், வாட், ஏன் இப்படி அடிச்சிங்க? நான் பெக்கர் தானே சொன்னேன். அடுத்த அடி இங்கே விழுந்துச்சு. விழுந்ததோடு சரி, எங்கள் அம்மா ஒரு இடத்துல உட்காந்து ஏங்கி அழ ஆரம்பிச்சாங்க. எனக்குள் குழப்பம். அடிப்பட்டது நான் அழுதுருக்கணும், அடிச்ச எங்கள் அம்மா அழுதுகிட்டு இருக்கு. எனக்கு இது ஒரு குழப்பமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா அழுது முடிச்சு முகத்தெல்லாம் கழுவுன பிற்பாடு நான் ஓடி போய் எங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சேன். மம்மி சாரி, நான் உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன். அந்த மனுஷன் யாருக்கு எனக்கு சொல்லணும், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அம்மா சொன்னா, என் கை குழந்தையா இருந்தபோது உனக்கு விவரம் தெரிகிற வரையிலும்
நம்ம ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவன் தகப்பன் ஒரு கடினமாய் முன்னேறி வந்தாங்க. நம்ம பாரம்பரிய பணக்காரர்கள் அல்ல, இந்த கிராமத்தில் ஒரு புறம்போக்கில் வாழ்ந்தோம். இன்னைக்கு நீ பிள்ளை வசதியா இருக்கிற உன் தகப்பனாருடைய கடின உழைப்பில் வந்துட்டோம். நீ 3 மாத குழந்தையாய் தொட்டில் படுக்கும்போது நம்ம வீட்டில் கரண்ட் கிடையாது, ஓலை குட்டாய். நான் தண்ணி எடுக்க வெளியே போயிருந்தேன் ஒரு காலை பொழுது. அந்த ஏரியாவை தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு, காப்பாற்ற முடியல. எல்லாரும் வெளியே ஓடி வந்துட்டாங்க. நான் கத்துனேன், ஐயோ என் மகா, என்னுடைய மகா, எங்கள் மகான்னு கத்துனேன். அந்த நேரத்தில் 25 வருஷம் கழிச்சு பிறந்திருந்தான் அவன். 20 வயசுக்கு 20 வருஷம் கழிச்சு அவங்க அப்பா அம்மா பிறந்தான். கோடிக்கு அதிபதி வீட்டில் உள்ள பையன், அவ்வளோ அழகா இருப்பான். அவனுக்கு அப்போ 25 வயது. இந்த என் சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ள நுழைந்து ஒரு பெரிய கம்பளியில் அவனை சுற்றி வெளியே கொண்டு வந்தான். ஒரு ரோமம் கூட கருகலை. ஆனால் அவனுடைய முழு சரீரமும் தீ காயங்களாய் மாறிற்று. அவன் தகப்பன் பெரிய பணக்காரன், தண்ணியா பணத்தை செலவழிச்சு அவனை காப்பாத்திட்டான். அப்பா அம்மா இறந்துட்டாங்க, இன்னைக்கு அவன் கோடிக்கு அதிபதி. அவனை நேசிக்க யாரும் இல்லை, கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அப்பா அம்மா இல்லை. ஆகையினால் அவன் வாழ்க்கை இழந்து போகிறான். நீ அழகா இருக்க காரணம் என்ன தெரியுமா? அந்த காயம், அந்த மனிதன். அம்மா நீங்கள் அன்னைக்கு அழகா இருக்க காரணம் என்ன தெரியுமா? கல்வாரி சிலுவையில் இயேசுப்பட்ட காயங்கள். நம்முடைய கைகள் செய்த பாவத்திற்காக இயேசுவின் கைகளில் காயம், நம்முடைய கால்கள் செய்த பாவத்திற்காக இயேசுவின் கால்களில் காயம், நம்முடைய சரீரம் செய்த பாவத்திற்காக இயேசு விலாவிலே குத்தப்பட்டார். மெய் வாய் கண் மூக்கு செவி செய்த பாவத்திற்காக இயேசு முட்களிடம் சுட்டப்பட்டார். ஹல்லேலூயா. அழகும் சௌந்தரியம் உள்ள கர்த்தர் தன் அழகை இழந்தார். நாம் பார்த்தபோது விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நீங்க அழகா இருக்கணுங்கிறதுக்காக அவர் தம்முடைய அழகை இழந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாமனிதரை உனக்கு திருமண வயது வரலையும் கொண்டு வரக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய தியாகம். அவனை பார்க்கும் போதெல்லாம் நான் அழுது கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த இரவு முழுவதும் அவள் தூங்கவில்லை, இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை. அவருடைய காயங்கள் அழகாய் தோன்றி விட்டது. இயேசுவின் காயங்கள் உனக்கு அழகாய் தோன்றட்டும். ஏன் தெரியுமா? நம்முடைய கைகளின் பாவத்திற்காக அவர் கைகளில் ஆணி அறையப்பட்டார். ஹல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்ட பொருளுக்கு பைத்தியமாயிருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ரொம்ப லேட்டா காலையில் எழும்புனா, ரொம்ப லேட்டா முகம் அழுது அழுது வீங்கி இருந்துச்சு. காலையில முகத்தை கழுவிட்டு அவங்க அம்மாட்ட வந்த கட்டி பிடிச்சி முத்தமிட்டாள். அவங்க அம்மாட்ட கட்டி பிடிச்சி முத்தமிட்டு சொன்ன, மம்மி ஹல்லேலூயா, மம்மி ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், எனக்கு மேரேஜ் பண்ணி வைப்பீங்களா? எஸ், நாங்கள் மேரேஜ் பண்ணி வைக்க போறோம். அவ சொன்ன, எனக்கு திருமணம்னு உண்டானா நான் இனி வேற யாரையும் சம்மதிக்க மாட்டேன். அவனுக்கு கல்யாணம். அவன் அதிர்ந்துட்டாங்க. ஐயோ, நம்ம வசதி உள்ளவங்க எல்லாம் கோடிக்கணக்காக சுத்தம். எஸ், என்ன காப்பாற்றின ஒருவன் இருக்கான்னா என் எஞ்சிய வாழ்க்கை இனி அவனுக்காக தான். ஹல்லேலூயா. நான் அவனை சந்தோஷப்படுத்த விரும்புறேன், நான் அவனை திருப்திப்படுத்த விரும்புறேன், அவனுக்கு பணிவிட செய்ய விரும்புறேன். என்னை விட அவன் எத்தனை வயசா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவனை தான் திருமணம் பண்ண போறேன். முடிய வெட்டினா, நகத்தை வெட்டினா, நல்ல ட்ரெஸ் போட்டான், பேசி முடிக்கப்பட்டது. ஆனா காயங்கள் மாறல, காயங்கள் மாறல. அப்படி திருமணம் முடிச்சுட்டு அந்த 10 நாள் ஹனிமூன் டூர்ல தான் இந்த சம்பவம் நடந்தது. மேடைக்கு கூப்பிட்டா, வெளிநாட்டு கலாச்சாரம், மேடைக்கு கூப்பிட்டு கட்டி அணைத்து சொன்னார், இந்த காயங்கள் என் அழகு, என் அழகுக்காக தான் இத்தனை காயங்கள், இவனுடைய கணவன் என்று சொன்னாள். இயேசு மணவாளன், நான் மணவாட்டி. ரட்சிப்பு என்ன தெரியுமாம்மா? 2 பாட்டு பாடிட்டு போறதில்ல. உங்கள் ஆயுசு நாட்கள் முடிவு வரை இயேசுவின் வருகை வரலும் அந்த மணவாளனாக இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய் வாழ்கிற ஒரு உண்மையான வாழ்க்கை, அதுதான் ரட்சிப்பின் வாழ்க்கை. ஹல்லேலூயா. இயேசு என்ன கொடுத்தார் தெரியுமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததே. ஹல்லேலூயா. அம்மா, உலகம் தரவே முடியாதம்மா. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு குறித்து கவலையிட்டு இருந்தால் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வீர்கள்? இயேசு எப்படிப்பட்டவரோ? ஹல்லேலூயா. சந்தித்து ரட்சித்து தம்முடைய பிள்ளையாய் மாற்றுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த 19 மறுபடியும் ஆசைங்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க வந்தார். 6வது, சரிந்ததை திரும்ப தருகிற ஆண்டவர். இழந்து போனதை திரும்ப தருகிறவர். எதை இழந்துட்டீங்க? சந்தோஷத்தை இழந்தீங்களா? சமாதானத்தை இழந்தீங்களா? பொருளாதாரத்தை இழந்தீங்களா? எதை இழந்தீர்கள்? இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப இயேசு உங்களுக்கு தரப்போகிறார். கடைசி ஒரு வார்த்தை வாசிக்கலாம். அந்த 19:9 வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. சொல்லுங்க, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? சார்ந்த குடும்பத்தை ஹல்லேலூயா ரட்சிக்கும் தேவன், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர், அவர் சர்வ ஞானி, அவர் சந்தோஷம் தருகிற கர்த்தர்,
அவர் சரியில்லாதவனை சரி செய்து வீட்டில் தங்குகிற கர்த்தர், சந்தித்து ரட்சித்து தம்முடைய பிள்ளையாய் மாற்றுகிற கர்த்தர், சரிந்ததை திரும்ப தருகிற கர்த்தர், சார்ந்த குடும்பத்தை ரட்சிக்கிற கர்த்தர். ஒரு கேள்வி, இயேசு எப்படிப்பட்டவரோ? கண்களை மூடுவோமா, எளிமையா இருப்போமா? இந்த ராத்திரி கர்த்தரோடு பேசியிருக்கிறார். தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நான் நாகர்கோயிலில் நுழையும் போது ஆண்டவர்கிட்ட கேட்டு வந்தேன், ஆண்டவரே கண்டிப்பா எனக்கு தெரியும் ஓப்பன் மீட்டிங் தான், ஒரு 10 மணி வரை அனுமதித்தாங்கப்பா. மழை வேண்டான்னு ஒரு நாள் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், உங்களுக்கு தேவை தெரியும். அன்று அழக இயற்கைகளை மாற்றினார், நல்ல காற்றோட்டம், ஒரு அழகான சுவிசேஷ பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா ஜீசஸ் ஹல்லேலூயா. வருவாய் தருணம் இதே. ஜீசஸ் ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? ஒரு பழைய பாடல், ஒரு அடியை கைத்தட்டி பாட போகிறோம். ஜீசஸ் ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுமா, கரங்களை தட்டி பாடுமா. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே நல்ல ஆண்டவரே சுவண்டே. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே நல்ல ஆண்டவர். வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பதுயே. வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பதுயே. வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே நல்ல ஆண்டவரே சுவண்டே. வருவாய் கீராரே நல்ல ஆண்டவரே சுவண்டே. கட்டின வீடும் நீலம் பொருளோ, கண்டிடு முற்றாருறவினரோ. கட்டின வீடும் நீலம் பொருளும், கண்டிடு முற்றாருறவினரோ. குடுவிட்டே உன் ஆவி போனா, கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே நல்ல ஆண்டவரே சுவண்டே. வருவாய் தருணம் இதுவே. ஓ சத்திய வாக்கை நம்பியவா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. சத்திய வாக்கை நம்பியவா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்றே எழுதிடுவார். வருவார் தருணம் இதுவே, அழைக்கிறாரே நல்ல ஆண்டவரே சுவண்டே. வருவாய் தீராத பாவம் வியாதியையோ, மாறாத உந்தன் அழகினமோ. தீராத பாவம் புறபலா ஹப்புரபலா விகபலா. ஹல்லேலூயா. கோரக்குருசில் சுமந்துதித்தா, காயங்களால் நீ குணமடைய. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே நல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே. Glory, glory, glory. ஓ வருவாய் தருணம் நல்ல ஆண்டவரே சுவண்டை. சத்திய வாக்கை நம்பியவா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. சத்திய வாக்கை நம்பியவா, நித்திய ஜீவன். ஓ உன் பேரை புஸ்தகத்தில் உண்மையாயின்றே எழுதிடுவார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே நல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே. வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுனா
நாமமல்லா. வானத்தின் கீழ் எல்லாரும் கையடித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. ரட்சிப்படைய Jesus name above all name. Hallelujah. வருவாய் கருணமிருவே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் கருணமிருவே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவர். சொல்லுங்க, வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவர். சொல்லுங்க, வருவாய் தருணமிதுவே. உரபல ஷகபல ரபப இயேசுவண்டை. துடபகஷியா தரபகஷியா ரிகபன ஹஷிடபல கத்துடாலியா. இந்த ராத்திரி வேளையில் எத்தனை பேர் சொல்ல போறீங்க, கர்த்தரோடு கூட பேசினார், ஏதோ ஒரு பகுதியில் என் வாழ்க்கையை கர்த்தர் தொட்டார், என் வாழ்வை நான் அர்ப்பணிக்கிறேன், இன்னைக்கு நான் கரெக்டா அறிஞ்சிட்டேன், அவர் அறிகிற அறிவில் வளருங்கள் என்று பேதுருவை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளருங்கள். நாம் அறிந்தது போதாது. ராத்திரி கர்த்தரோடு பேசினார். என் வாழ்வை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்ற உங்களை கையை உயர்த்துங்க பார்க்கலாம். தலைக்கு மேல வெட்கப்பட மனைவியுடைய கரங்களை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஒரு விஷயம் அவர் அறிய வைத்தாரே, ஒரு விஷயம் அறிய வைத்தாரே. ஹalleluya ஹalleluya. இயேசு எப்படிப்பட்டவரோ. சீசர்களுக்கு ஆசை இருந்துச்சுமா, நீங்க விசுவாசியா இருக்கலாம், நீங்க புதுசா கூட வந்திருக்கலாம், பரவாயில்ல, உங்க ஆசை அவர் அறிந்திருக்கிறார். தகப்பனே, கரம் உயர்த்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்கப்பா, அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதிச்சிருங்கப்பா, அவங்க உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. எந்தெந்த பகுதியில தேவைகளோடு இருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய தேவை சந்திக்கப்படுவதாக. ஹalleluya. ஒரு கையை வியாதி உள்ள இடத்துல வச்சுக்கிடுங்க, ஒரு கையை பரலோகத்து நேரம் உயர்த்துங்க. இயேசு உங்களை குணமாக்க போகிறார். நிறைவு நேரத்தில் வந்திருக்கிறோம். ஒரு கையை வியாதி உள்ள இடத்துல வச்சுக்கிடுங்க, ஒரு கையை பரலோகத்து நேரம் உயர்த்துங்க. இயேசுவே, ஒரு அற்புதம் செய்யும் என்று சொல்லுங்கள். ஹalleluya ஹalleluya. ரிகபல ஹம்து ரபாலியா. ஊழியர்களாகி நாங்கள் கரம் நீட்டி ஜெபிக்க போகிறோம். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ண போகிறார். மருந்து தவறல்ல, மருத்துவம் தவறல்ல. ஆனா ஒரு உண்மையை சொல்றேன், மருந்தும் கைவிடும், மருத்துவம் கைவிடும், இயேசு கைவிட மாட்டார். Jesus never fails. Hallelujah. இயேசு கைவிடவே மாட்டார். ஹூரா பக்கா லிகபா ஹந்து ரோலியம் ப்ரோகோசியா. Hallelujah. நரம்புகள், எலும்புகள், தசைகள், திசுக்களில் மறைந்திருக்கிற பலகீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறுவதாக. விடுதல் உண்டாவதாக. பலகீனங்கள் மாறட்டே. ஹalleluya. உடைய சுகமளிக்க வல்லமை சரீரத்தில் இறங்கி வருகிறதற்காக நன்றி. ஹalleluya ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் விடுதல் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் சாபம் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிடலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.